கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, அதில் முடிவு இறப்பு தான். மரணம். மரணம் இல்லாத வாழ்க்கை இந்த உலகத்தில் யாருக்கும் கிடையாது. ஆனால் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் இருக்கு. என்ன அப்படி சொன்னால், இயேசு கிறிஸ்து வரவரையிலும் உயிரோடு இருக்கிற நாம் மறுரூபமாக்கப்படுவோம். யாருக்கு அது நியமிக்கப்பட்டிருக்கு தெரியாது. கர்த்தர் வரும்போது உயிரோடு யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவருக்குள்ளே ஜீவிக்கிறவர்கள் மறுரூபமாக்கப்படுவாங்க. மரணம் அவங்களுக்கு இல்லை. ஆனால் ஏற்கனவே மரித்து இருக்கிறாங்களே அவர்கள் அப்படி நாம் மறுரூபமாக்குறதுக்கு முன்னால் அவர்கள் உயிரோடு எழும்பிடுவாங்க. மரித்தோர் முதலாவது எழும்புவாங்க. உயிரோடு இருக்கிற நாம் மறுரூபமாக்கப்பட்டு என்றென்றைக்கும் அவர் கூட இருப்போம் அப்படி சொல்லியிருக்குது. இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சு அப்படி சொன்னாக்கா, இப்போ எனக்கு மரணம் சம்பவிக்குது அப்படி சொன்னால் நான் திகைக்க வேண்டியதில்லை. அவர் வரும்போது நான் மறுரூபமாக்கப்பட முடியாமல் செத்துருவேணும் அப்படின்றதான ஏக்கம் எனக்கு தேவையில்லை. நான் மரித்தாலும் அவர் என்ன முதலாவது எழுப்ப பண்ணிடுவார். உயிரோடு இருக்கிறவங்க தான் மறுரூபமாக்கப்படுவாங்க. சரி, இந்த பூமியில் எத்தனையோ பேருக்கு மரணம் சம்பவிக்குது. தேவன் எப்படிப்பட்டதான மரணத்தை நமக்கு தர விரும்புகிறார்? நாம் எப்படி இந்த பூமியில் மரிக்கணும்? தேவன் ஒரு ஆளை பார்த்து என்ன சொல்லுவார்? என்னை கர்த்தர் ரொம்ப பிடிக்கும், கர்த்தருக்கு என்னை ரொம்ப பிடிக்கும் அப்படி சொன்னாக்கா என் மரணத்தை தேவன் எப்படி விரும்புவார்? 15வது அதிகாரம் 15வது வசனம். ஆதியாகம புஸ்தகம் 15வது அதிகாரம் 15வது வசனம். நீ சமாதானத்தோடே உன் பிதாக்களிடத்தில் சேருவாய், நல்ல முதிர் வயதிலே அடக்கம் பண்ணப்படுவாய். இந்த பூமியில ஒரு ஆள் மரிக்கிறாங்க அப்படி சொன்னா சமாதானத்தோடு தான் உன் பிதாக்களண்டே சேரணும். அப்போ சமாதானத்தோடு அப்படி சொன்னா என்ன? வியாதிப்பட்டு வேதனைப்பட்டு ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு இந்த மாதிரி மரணம் வரக்கூடாதுங்க. இந்த மாதிரி மரணமெல்லாம் சமாதானத்துக்குரிய மரணம் கிடையாது. நான் மறிக்கணும் அப்படி சொன்னாவே இந்த மரணம் எப்போ வந்ததுன்னே நமக்கு தெரியக்கூடாது. இந்த மரணம் எப்படி வந்ததுன்னே தெரியக்கூடாது. அதுதான் சமாதானத்தோடு மறிக்கிறது. சமாதானத்தோடு என் பிதாக்களண்டே சேருவாய், நல்ல முதிர் வயதிலே உன்னை அடக்கம் பண்ணுவாங்க. அப்போது என்னுடைய ஆயுசு நாட்கள் கூடும். ஆயுசு நாட்கள் கூடும். ஒரு நல்ல ஏஜ் வந்த பேர் தான் கர்த்தர் என்னை எடுப்பார். இப்போ பாதியில் நம்ம சாகக்கூடாது. பாதியில் நம்ம சாகக்கூடாது. இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் எத்தனை விதமாக சாகுறாங்க. சில பேர் உங்களுக்கு நான் சொல்கிறேன், வேதத்தில் இருந்து மரணம் நம்மளுக்கு எப்படி வரக்கூடாதுன்னு சொல்லி கர்த்தர் அடித்து சில பேர் சாவுறாங்க. கர்த்தர் அடித்து சில பேர் சாவுறாங்க. பாதிக்கப்பட்டு சில பேர் சாவுறாங்க. எதிர்பாராத மரணம் சில பேருக்கு சம்பவிக்கும். இந்த மாதிரி நிறைய மரணங்கள் இருக்குது. ஆனால் நாம் மரிக்கும்போது இப்படியெல்லாம் மரிக்கக்கூடாது. அவங்களுக்கு ஏன் அப்படிலாம் சம்பவிச்சது? நம்முடைய மரணம் நமக்கு சமாதானமாக தான் இருக்கணும். நாம் பிதாக்களண்ட போய் சேரணும். யார் அந்த பிதாக்கள்? எப்படிப்பட்டவங்களாக இருந்தாங்க? அவங்க கிட்ட போய் நம்ம சேரணும்னா நமக்கு என்ன இருக்கணும்? இதெல்லாம் நம்ம கொஞ்சம் சின்ன சின்னதாக உங்களுக்கு சொல்லித்தரேன். முதலாவது, நம்முடைய ஆயுசு நாட்களில் பாதியில் நம்ம சாகக்கூடாது. அப்படி செத்தவங்க யாராவது இருக்காங்களா? இருக்காங்க. வேதத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு சிலரை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். 1 நாளாகம புஸ்தகம் 24வது அதிகாரம் 2வது வசனம் வாசிக்கும் போது, ஆரோனுடைய குமாரர்கள் இருந்தாங்க 2 பேர், நாதாப்பும் அபியும். நாதாபும் அபியுவும் குமாரர் இல்லாமல் தங்கள் தகப்பனுக்கு முன்னே மரித்தபடியினால் எலியாசாரும் இத்தாமாரும் ஆசாரிய ஊழியம் செய்தார்கள். இந்த இடத்துல நாதாப்பும் அபியும் அவர்களுக்கு குமாரர் இல்லை. சவுண்ட் கம்மி பண்ணு, அதுக்கு தள்ளி வை. நாதாப்பும் அபியும் இவர்கள் 2 பேருமே முதிர் வயதானவங்க இல்லை. குமாரர் கூட இல்லை. சின்ன வயசு தான். இவர்கள் என்ன செய்தாங்க? இறந்து போயிட்டாங்க. எப்படி செத்தாங்க? இந்த இடத்துல அவர்கள் 2 பேரும் செத்துட்டாங்க அப்படி சொல்லியிருக்குது. படிமா மறுபடியும் அந்த வசனத்தை. நாதாபும் அபியுவும் குமாரர் இல்லாமல் தங்கள் தகப்பனுக்கு முன்னே மரித்தபடியினால் தன் தகப்பனுக்கு முன்னாலே செத்து போயிட்டாங்க.
தகப்பன் இன்னும் சாகலை, அவர் இன்னும் உயிரோடு இருக்கிறார். தேவ ஜனங்களுடைய மத்தியில் தகப்பன் இருக்கும்போது பிள்ளைகள் சாகக்கூடாது. தகப்பன் இருக்கும்போது பிள்ளைகள் சாகக்கூடாது. அப்படி தகப்பன் இருக்கும்போது பிள்ளைகள் சாகுறாங்க அப்படி சொன்னாக்கா அங்கே பிரச்சனை இருக்கும், அங்கே பிரச்சனை இருக்கும். அதனால் தேவன் அவங்கள அடித்தார் அப்படி தான் அவங்க எடுத்துப்பாங்க. ஆபிரகாமுடைய தகப்பன் தேராகு, அவனுக்கு ஒரு மூத்த குமாரன் தான் ஆரான். அவனு கூட தன் ஜென்ம பூமியில் தன் தகப்பன் மரிப்பதற்கு முன்பாக மரிச்சிட்டான் அப்படி சொல்லியிருக்கு. அதனால தான் அவங்க சொந்த தேசத்தை விட்டு வெளியே வந்தாங்க. அப்போது ஒரு தகப்பனுக்கு முன்பாக அவன் உயிரோடு இருக்கும்போதே தன் குமாரன் செத்து போயிட்டான் அப்படி சொன்னால் அந்த வீட்டில் ஏதோ பிரச்சனை. அப்போ பிள்ளைகள் பெற்றவங்களுக்கு முன்னால் சாகக்கூடாது. இப்போ இவங்க 2 பேரும் எப்படி செத்தாங்க? நாதாப்பும் அபியும் பிள்ளைகள் கிடையாது, அப்பாவுக்கு முன்னே செத்து போயிட்டாங்க. எப்படி இவங்க செத்தாங்க? இவங்க சாவுக்கு காரணம் என்ன? அது லேவியராகமம் 10வது அதிகாரம் வரும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்குது. 1வது வசனத்தில் நாதாப்பும் அபியும் ஆரோனுடைய பிள்ளைங்க. இவங்க தேவன் கட்டளையிடாத அந்நிய அக்கினியை கொண்டு வந்தாங்க. எங்கே கொண்டு வந்தாங்க? தேவ சமூகத்துக்கு கொண்டு வந்தாங்க. இப்போ தேவ சமூகத்துக்கு அந்நிய அக்கினி கொண்டு வரும்போது பலிபீடத்திலிருந்து அக்கினி எழும்பி அவர்கள் 2 பேரையும் பட்சித்தது. அவர்கள் அங்கே எரிஞ்சு செத்து போனாங்க. லேவியராகமம் 10வது அதிகாரம் 1-2. பின்பு ஆரோனின் குமாரராகிய நாதாபும் அபியுவும் தன் தூப கலசத்தை எடுத்து அவைகளில் அக்கினியையும் அதன்மேல் தூப வர்க்கத்தையும் போட்டு கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்கினியை அவருடைய சந்நிதியில் கொண்டு வந்தார்கள். தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்கினி இவங்க கொண்டு வந்தாங்கன்னு சொல்லியிருக்குது. அப்போ தேவன் கட்டளை கொடுத்ததான எந்த அக்கினி, அவங்க கட்டளையிடாத அக்கினி எங்கேருந்து கொண்டு வந்தாங்க? பிரியமானவர்களே, தூப பீடத்தில் தூபம் போடுறதுக்கு அக்கினி எங்கே எடுக்கணும் அப்படி சொன்னால் பலிபீடத்துலேருந்து தான் எடுக்கணும். அதுதான் தேவனுடைய கட்டளை. ஆனால் இவங்க என்ன செய்தாங்க? பலிபீடத்துலேருந்து அக்கினி எடுக்காமல் இவங்க வெளியேருந்தே கொண்டு வந்துட்டாங்க. இவங்க தங்களே அக்கினி உருவாக்கி அதிலேருந்து கொண்டு வந்தாங்க, நெருப்பை உண்டாக்கி. ஆனால் ஆண்டவருடைய கட்டளை என்ன? பலிபீடத்துலேருந்து தான் அக்கினி எடுத்து தூப கலசத்தை தூபம் போடணும். அப்போ தேவன் கட்டளையிடாத அக்கினியை கொண்டு வந்த போது எங்கேருந்து அக்கினி எடுக்க சொன்னாரோ, ஆண்டவர் நெருப்பு எடுக்க சொன்னாரோ, அந்த பலிபீடத்திலேருந்து நெருப்பு என்ன செய்தது? வெளியே வந்து அவங்கள பட்சத்து 2 பேரையும் கொண்டுடுச்சு. இப்போ அவங்க எப்படி செத்தாங்க? வாலிப வயசில். எங்கே செத்தாங்க? தேவனுடைய வீட்டில் செத்துட்டாங்க. தேவனுடைய வீட்டில் ஆசரிப்பு கூடாரம், அது அந்த ஆசரிப்பு கூடாரத்து பிரகாரத்தில் சாவுறாங்க இவங்க. பிரியமானவர்களே, நமக்கு மரணம் வரலாம். ஆண்டவருடைய வீட்டில் கூட நமக்கு மரணம் சீக்கிரமாக வந்துடக்கூடாது. அதி சீக்கிரமாக நம்ம சாவக்கூடாது. கர்த்தருடைய கோவாக்கினி நம்ம மேலே வந்துடக்கூடாது. நம்முடைய மரணம் முதிர் வயது சமாதானம் அப்படி தான் இருக்கணும். அப்போ இவங்க 2 பேருமே குழந்தை குமாரர்கள் இல்லாமல் செத்து போனாங்க. அதனால் இவங்க ஊழியத்தை வேற ஒரு ஆள் செய்ய வேண்டியதாக இருக்கும். கோகாத்தியரும் கெட்சோனியரும் வரக்கூடாத ஆட்கள் உள்ள வராது. இவங்க தான் அந்த ஊழியம் செய்யணும். அவர்கள் பிள்ளைகள் வந்து அந்த ஊழியத்தை என்ன செய்தாங்க. ஆனால் இவங்களுக்கு பிள்ளை இல்லாதபடினால எலியாசர் இத்தாமர் இருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க பிள்ளைங்க இவங்களுக்கு வந்து ஊழியம் செய்தாங்க. அப்போ இவங்க செய்ய வேண்டியதான ஊழியத்தில் இவங்க பிள்ளைகளும் செய்ய முடியல, வேற ஒரு ஆள் உள்ள வருது. அப்போ பாருங்க, நமக்கு கொடுக்கப்பட்டதான இடத்துல சரியாய் செய்யலைன்னா அதிலேருந்து எடுத்து போட்டு வேற யாரும் எங்கிருந்தும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இந்த மாதிரி மரணம் நமக்கு சம்பவிக்கக்கூடாது. இந்த மாதிரி மரணம் நமக்கு சம்பவிக்கக்கூடாது. அதுவும் ஆண்டவர் வீட்டில் ஒரு மரணம் சம்பவிக்கக்கூடாது. ஆண்டவரே, என் மரணம் இப்படிப்பட்ட மரணமாக இருக்கக்கூடாது, நீர் விரும்புகிற மரணம். இப்போ தேவன் விரும்புகிற மரணம் என்ன? கர்த்தருடைய பரிசுத்தவான்களுடைய மரணம் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையாக இருக்குது அப்படி சொல்லி சங்கீதத்தில் இருக்குது. இப்போ நம்முடைய மரணம் எப்படிப்பட்டதாக இருக்கணுமா? கர்த்தருடைய பார்வைக்கு அருமையாக இருக்கணும், நல்ல மரணம் அப்படின்னு ஆண்டவர் கூட சொல்லணும். அப்படிப்பட்ட மரணம் தான் நம்மளுக்கு தேவை. எடுங்க சங்கீதம் 50:15. பரிசுத்தவானுடைய மரணம் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையாக இருக்குது. வசனம் எடுத்துங்க, சொல்லுங்கம்மா. பரிசுத்தவான்களுடைய மரணம் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையாக இருக்குது அப்படி சொல்லியிருக்கு. அப்போது
நாம் மரிக்கும்போது நம்முடைய மரணம் எப்படி இருக்கணும்? கர்த்தருடைய பார்வையில் அது அருமையாக இருக்கணும். கர்த்தருடைய பார்வையில் அது அருமையாக இருக்கணும். அப்படிப்பட்ட மரணம் தான் நம்மளுக்கு சம்பவிக்கணும். அப்படிப்பட்ட மரணம் தான் நம்மளுக்கு சம்பவிக்கணும். நம்ம தேவனே விரும்ப முடியாத ஒரு மரணம் நம்மளுக்கு வரக்கூடாது. தேவனை விரும்பாத ஒரு மரணம் வரக்கூடாது. யாருன்னா எடுத்தீங்களா? 116வது சங்கீதம் 15வது வசனம். கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது. கர்த்தருடைய பரிசுத்தவான்களுடைய மரணம் அவருடைய பார்வைக்கு அருமையா இருக்கு. அப்படி சொன்னா என்ன அர்த்தம்? அவங்க மரிக்கிறது கர்த்தர் பூர்ணப்பட்டு மரிக்கிறதுனால சந்தோஷப்படுவார். சந்தோஷப்படுவார். அப்ப நம்முடைய மரணம் நமக்கே ஒரு சந்தோஷத்தை உண்டாக்கணும். போதும் ஆண்டவரே, நான் உம்மிடத்துல வருகிறேன், உம்மிடத்துல வரேன் அப்படி சொல்லணும். ஆகவே எப்படி ஒரு மரணம் நம்மளுக்கு என்ன செய்யக்கூடாது? நாதாப்பும் அபியும் மரிக்கிற மாதிரி மரிக்கக்கூடாது. வேதத்தில் நிறைய பேரை கர்த்தர் அடிச்சு கொண்டு இருக்கிறார். கர்த்தர் அடிச்சு கொண்டு இருக்கிறார். இவங்கெல்லாம் ஏன் செத்தாங்க அப்படி சொல்லி பார்ப்போம். 1 சாமுவேலுடைய புஸ்தகம் 25வது அதிகாரம் 35வது வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேலுடைய புஸ்தகம் 25வது அதிகாரம் 36வது வசனம். அபிகாயில் நாபாலிடத்தில் வந்தபோது, இதோ ராஜ விருந்துக்கு ஒப்பான விருந்து அவன் வீட்டிலே நடந்தது. அவன் இருதயம் களித்திருந்தது. அவன் மிகவும் வெறித்தும் இருந்தான். ஆகையால் பொழுது விடியும் மட்டும் சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் ஒன்றையும் அவனுக்கு அறிவிக்கவில்லை. இப்போ ஒரு ஆள் ஒரு பெரிய விருந்து பண்ணிட்டு இருக்கிறார். 38வது வசனத்துல கர்த்தர் அவனை வாதித்தபடினால் அவன் செத்து போனான் அப்படி சொல்லியிருக்கு. 38. கர்த்தர் நாபாலை வாதித்ததினால் ஏறக்குறைய 10 நாளுக்கு பின்பு அவன் செத்தான். பாருங்க, கர்த்தர் அவனை வாதித்தபடினால் ஏறக்குறைய 10 நாளுக்கு பண்ண செத்துட்டான். யார் இந்த நாபால்? அவன் தான் இந்த அபிகாயில் இருக்காளே, தாவீதுக்கு மனைவியானால அந்த அபிகாயிலுடைய புருஷன், முன்னாள் புருஷன். இவனுக்கு நிறைய மந்தைகள் இருந்தது. ஆட்டு மந்தைகளும் மாட்டு மந்தைகளும். அதை காட்டில் வச்சு அவங்க மேய்ச்சிட்டு இருந்தாங்க, மேய்ப்பர்கள்லாம். தாவீது சவுலுக்கு பயந்து காட்டுக்குள்ளே இருந்தான். அவன் கூட 400 பேர்கிட்ட இருந்தாங்க. அப்போ இவங்க காட்டில் இருக்கும்போது இந்த அபிகாயிலுடைய மந்தைகளை மேய்க்கும் போது அந்த மேய்ப்பர்களுக்கு இவங்க தொல்லை பண்ணலை. எங்களுக்கு ஒன்று கொடுங்க, நாங்கள் சாப்பிட்ணும், எங்களுக்கு அதை கொடுங்க, இதை கொடுங்க அப்படி சொல்லி எதுவுமே கேட்கல. அவங்களுடைய மந்தைகளை இவங்க பாதுகாத்தும் வந்தாங்க. அவங்களுடைய மந்தைகளை இவங்க பாதுகாத்தும் வந்தாங்க. இப்போ ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்துச்சு. அந்த நேரம் எப்படிப்பட்டது? நாபால் தன் ஆடுகளை மயிர் கத்திரிக்கிறவன் இடத்துல போயிருந்தான். அப்போ நாபால் மயிர் கத்திரிக்கிறவன் இடத்துல கர்மேல் பர்வதத்துக்கு போயிருக்கும் போது அங்கே அந்த டைமில் அதிகமான பணம் அவங்களுக்கு வரும், அதிகமான பணம் அவங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா அந்த மயிர் கத்திரிச்சு அவங்க விற்பாங்க. அப்போ நிறைய பணம் வரும்போது தாவீது சொன்னால், நாம் இப்போ போகிறது நல்லது. ஏன்னா அவன் ஆடுகளை மயிர் கத்திரிக்கிறான். இந்த டைமில் போய் தாவீதுடைய நாமத்தில் நீங்கள் போங்க, நான் சொன்னதாக சொல்லி ஏதாவது ஒரு உதவியை கேட்டு வாங்கிட்டு வாங்க அப்படி சொன்னான். ஏதாவது உதவியை கேட்டு வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னான். இப்போது தாவீதுடைய ஆட்கள் என்ன செய்தாங்க? இந்த நாபால் இடத்துல வந்தாங்க. அவன் மயிர் கத்திரிக்கிற இடத்துல போனான். போகும்போது யார் நீங்கன்னு கேட்டாங்க. நாங்கள் தாவீது அமிச்சார் எங்களை, நீங்கள் எங்களுக்கு கொஞ்சம் உதவி செய்யணும், நல்ல நேரத்தில் வந்திருக்கிறோம் நாங்கள், நீங்கள் இப்போ நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறீங்க, அதனால் நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க, இன்னென்னபடி தாவீதுடைய சொல்லி அமிச்சார் அப்படி சொல்கிறாங்க. இந்த நாபால் சொல்கிறான், யார் அந்த தாவீது? யார் அந்த ஈசாயின் மகன்? இந்த நாட்களில் தன் எஜமானுக்கு துரோகம் பண்ணி பயந்து திரிகிறதான ஒரு வேலைக்காரன். அவனுக்கு என் மந்தையிலிருந்து எடுத்து நான் அடித்து என் வேலைக்காரங்களுக்கு வச்சிருக்கிறதான கொழுமையானதை எடுத்து அவனுக்கு எதுக்கு நான் தரணும்? தர முடியாதுன்னு போய் சொல்லுங்கன்னு சொல்லிட்டான். இப்போ அந்த காட்டில் தாவீது ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும் போது தாவீது கூட இருந்தானுங்க பாருங்க, இவங்களுடைய வேலைக்காரங்க. அந்த டைமில் அவங்க இருந்தானுங்க, அந்த வேலைக்காரங்க இருந்தாங்க. இவன் ரொம்ப திமிரா பேசுகிறான். உடனே அந்த வேலைக்காரங்க பார்த்து என்ன செய்தாங்க? ஐயோ, இவங்ககிட்ட பேச முடியாதுன்னு சொல்லி நேராக அபிகாயில் கிட்ட ஓடினானுங்க. அபிகாயில் கிட்ட போய் சொல்கிறாங்க, அம்மா, நம்ம குடும்பத்துக்கு ஒரு பெரிய ஆபத்து வரப்போகுது. நம்முடைய எஜமானோ யார் பேச்சும் கீழ்ப்படிய மாட்டார், யார் பேச்சும் கேட்க மாட்டார், அவர் ரொம்ப திமிரா பேசுகிறார். நம்முடைய மந்தையெல்லாம் காட்டில் பாதுகாத்தவங்க அவங்க, ஒரு நாள் கூட எங்களை தொல்லை பண்ணதே கிடையாது.
அப்படிப்பட்டவங்க உதவி கேட்க உங்களுடைய இடத்த எஜமான இடத்துல வந்தாங்க. அவரோ பைத்தியம் போல பேசிட்டு இருக்காரு. நம்ம என்ன பண்றது? யாருக்கும் கீழ்ப்படிய மாட்டார். முரட்டாட்டம் பண்ணிட்டு இருக்கிறாரே! பெரிய ஆபத்து உன் வீட்டுக்கு வரப்போகுது அப்படி சொல்றாங்க. பெரிய ஆபத்து உன் வீட்டுக்கு வரப்போகுது. அவங்க 2 பேர் போயிட்டாங்க. அவங்க 2 பேர் போயிட்டாங்க. அவங்க போய் தாவீது கிட்ட சொல்றாங்க, ஐயா, அவர் நமக்கு உதவி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டார். அவர் உதவி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டார். தாவீதுக்கு ரொம்ப கோபம். விருதாவா அவங்க மந்தையெல்லாம் நம்ம பாதுகாத்தோம். அவங்களுக்கு நம்ம நன்மை தானே செய்தோம். இனி அவங்க வீட்டில் என்ன செய்யக்கூடாது? சுவரில் நீர் விடும் ஒரு நாயை கூட உயிரோட வைக்கக்கூடாது. எல்லாரும் அவனவன் பட்டையை எடுத்துட்டு கிளம்புங்க அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ அவனுடைய பட்டயத்தை எடுத்துட்டு என்ன செய்யறாங்க? இப்போ நாபால் வீட்டுக்கு கிளம்பி வராங்க. வந்தா இவங்க வீட்டில் ஒன்று கூட வைக்க மாட்டாங்க. எல்லாரையும் கொன்று போட்டு இருக்கிறத வாரிட்டு போயிடுவாங்க. இப்போ அபிகாயில் என்ன செய்தா? அவ புத்திசாலி. அவ என்ன தெரியுமா செய்தா? கடகடன்னு போனா, அவங்களுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துக்கிட்டு சேதம் கட்டினா, ஒட்டகத்தின் மேலேயும் கழுதையின் மேலேயும் ஏத்தனா, 2-3 வேலைக்காரங்களை கூப்பிட்டுட்டா, அவளும் வரான். அவளும் என்ன செய்தா? வரா. வரும்போது பாதி வயல தாவீதை கண்டுபிடிச்சிட்டா. பாதி வயல கண்டுபிடிச்ச தாவீதை பார்த்து சொல்றான், என் ஆண்டவன்மார், இந்த ஈனப்பிறவி கிட்ட நீங்க சண்டை போட வந்தீங்களா? அவன் பைத்தியம். அவன் பேர் எப்படி அப்படிதான் அவனும் இருக்கிறான். நீங்க கர்த்தருடைய யுத்தத்தை நடப்பிக்கிறவராச்சே. எனக்கு தெரியாது. உங்களுடைய வேலைக்காரங்க வந்தது எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா நான் கொடுத்து அனுப்பியிருப்பேன். இதோ பாருங்க, உங்களுக்கு தேவையானதெல்லாம் நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படி சொல்லி. உங்களுக்கு தேவையானதெல்லாம் நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படி சொன்னான். இப்போ தாவீது என்ன பண்ணான்? சரி, சந்தோஷம், எனக்கு எந்த விதமான பழியும் வராதபடி நீ பாதுகாத்த அப்படி சொல்லிட்டு அவ பேச்சை கேட்டு அவன் அப்படியே மனம் இறங்கிட்டான். மனம் இறங்கி அவ கொடுத்ததை வாங்கிட்டு அவன் போயிட்டான். இப்போ இவன் என்ன செய்யறா? இதை சால்வ் பண்ணிட்டு வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்தாக்கா அவன் குடிச்சு பயங்கர வெறியில் இருக்காங்க அவங்களுடைய வேலைக்காரங்க. ஏன்னா மயிர் கத்திரிச்சு நிறைய பணம் வந்திருக்கு. அந்த பணத்தெல்லாம் அவங்க என்ன செய்யறாங்க? குடிச்சு அதை செய்து இதை செய்து பயங்கரமான விருந்து நடந்துட்டு இருக்கு. ராஜ விருந்து நடந்துட்டு இருக்குது. இப்போ போய் அவங்கள்ட்ட இந்த மாதிரி ஒருத்தன் வந்தான், அந்த மாதிரி ஒருத்தன் வந்தான்னு நல்லது பொழுது சொல்ல முடியாது. அதனால் அவள் காலையில் வரைக்கும் வெயிட் பண்ணான். எதுவுமே பேசலை. காலையில் வரைக்கும் வெயிட் பண்ணி காலையில் அவருடைய வெறி தெரிஞ்சுது. குடிவெறி தெளிஞ்சு அவர் முழிச்சு பார்த்தார். முழிச்சு பார்க்கும்போது அப்போ போய் சொல்கிறாவோ, நேற்று நைட்டு உனக்கு ஒரு பெரிய ஆபத்து வர்றதா இருந்துச்சு. தாவீது வந்தான் 400 பேரோட, உன்னையும் உனக்கு உண்டான எல்லாத்தையும் அழிக்க வந்தான் தெரியுமா உனக்கு அப்படி சொல்லும்போது, அந்த வார்த்தை கேட்ட உடனே அவன் இருதயம் அப்படியே ஹார்ட் அட்டாக் வந்து அப்படி நின்றுச்சு. அந்த மாதிரி நின்று போச்சு. இருதயம் அப்படியே ஸ்டக் ஆகி நின்று போச்சு. உறைந்தவனை போல மாறினான். அவன் சொல்லிட்டு போயிட்டா. 10 நாள் கோமா ஸ்டேஜுக்கு போனான். கல்லை போலானானா அசைவு இல்லாத ஆயிட்டான். கல்லை போலானான். 10 நாள் கர்த்தர் அவனை வாதித்தார். சாக வேண்டிய வயசு இல்லை. நமக்கு யாராவது நன்மை செய்கிறாங்க, யாராவது நமக்கு உதவி செய்கிறாங்க, அப்படி செய்யும்போது அவங்க நம்மிடத்துல நல்லா இருக்கும்போது வந்து கேட்கும்போது, சாதாரணமாக டைமில் தாவீது வந்து கேட்கல. அவனுக்கு நிறைய காசு வரப்போகுது, அவனுக்கு அதிகமான லாபம், அவன் மயிர் கத்திரி கொண்டிருக்கிறான், இது நல்ல நேரம், இப்போ போனால் நம்மளுக்கு ஏதாவது கொஞ்சம் கொடுத்தா போதும், அப்படி தான் அவங்க வந்தாங்க. அப்போ நமக்காக பாடுபடுறவங்க, நமக்கு உதவி செய்கிறவங்க, நமக்கு காவலாக இருக்கிறவங்க, அப்படிப்பட்டவங்க நம்ம நல்லா இருக்கிற நேரத்தில் வந்து ஏதாவது உதவி கேட்கும்போது, அப்போ நம்ம அவங்கள கேவலப்படுத்தணும் அப்படி சொல்லும் போது கர்த்தர் பார்த்துட்டே இருப்பார். அதுக்கப்புறமா நம்முடைய ஜீவியத்தில் ஒன்றுமே கிடைக்காது. இப்போ அவனுடைய இருதயம் கல்லை போல் ஆகி கோமா ஸ்டேஜ் ஆகிட்டான். 10 நாள் அசைவே இல்லாமல் இருந்தான். 10வது நாள் அவன் மரித்து போனான். கர்த்தர் அவனை வாதித்தபடி நாள் கர்த்தர் தான் அவனை கொன்னார். அப்படி ஒரு மரணம் நம்மளுக்கு யாருக்கும் என்ன செய்யக்கூடாது? இந்த உலகத்தில் வரக்கூடாது. செத்தானுங்க பாரு 2 பேர், அந்த மாதிரி நம்ம சாகக்கூடாது. நெருப்பு வந்து கர்த்தருடைய கோவாக்கினி வந்து நம்மளை கொளுத்தி போடக்கூடாது. 2வது கோபத்துடைய அக்னி, கர்த்தருடைய உக்கிரம், வாதை, அவன் மேலே கையை வைக்கிறார், அவருடைய கோபம் கூட நம்ம மேலே வரக்கூடாது. அவர் கையை நீட்டி நம்ம மேலே வச்சுட்டார் அப்படி சொன்னால் அது ரொம்ப பயங்கரமாக இருக்கும். நமக்கு கர்த்தருடைய பலத்த கரம் நம்மளை பாதுகாக்கவும் செய்யும், அதே சமயத்தில் நம்மளை அழிக்கவும் செஞ்சிடும். ஆகவே இவன் மரித்தான். இந்த மாதிரி நமக்கு மரணம் என்ன செய்யக்கூடாது? சம்பவிக்கக்கூடாது. நம்முடைய மரணம் பூர்ண சமாதானத்தோடும் 2 நாளாகம புஸ்தகம் 18வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க.
2 நாளாகம புஸ்தகம் 18வது அதிகாரம் 19வது வசனம். அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப் கிலியாத்தில் உள்ள ராமோத்தில் போய் விழும்படிக்கு அவனுக்கு போதனை செய்கிறவன் யார் என்று கேட்டதற்கு, இப்போ ஒரு காரியம் நடக்குது. ஆகாப் 10 கோத்திரத்துக்கு ராஜா, யூதா கோத்திரத்துக்கு ராஜா இல்லை. அவன் ஆண்ட நாட்களில் யூதா கோத்திரத்தில் யோசபாத் இருந்தான். இவன் 10 கோத்திரத்துக்கு வடக்கு மேல உள்ள கோத்திரம் 10 கோத்திரத்துக்கு ராஜாவாக இருக்கிறான். இந்த டைமில் இவன் மோசமாய் அந்த தேசத்தில் நடந்து கொண்டான். அந்நிய தேசத்தில் இருந்து போய் பொண்ணு எடுத்துகிட்டு வந்தான். அவள் உள்ளே வரும்போது விக்கிரகத்தை உள்ளே கொண்டு வந்தா. அந்த தேசத்தையே கர்த்தர் விட்டு வெளியே கொண்டு போயிட்டா. முழு தேசமும் கெட்டு போயிருக்குது. நடுவில் இவன் மனம் திரும்புவான். ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வரும்போது ரெட்டு உடுத்தி சாம்பலில் உட்காந்து அழுவான். அதனால் கர்த்தர் என்ன செய்வார், இவன் அழுவும்போது மனம் இறங்குவார். ஆனால் மறுபடியும் இவன் தன்னுடைய வேலையை தான் காட்டுவான். இப்படிப்பட்டதான காரியம் நடக்குது. கர்த்தருக்கு இப்போ பொறுக்கலை. இவனை எதுக்கு இங்கே வச்சிருக்கணும்? இவன் இருக்கிற வரைக்கும் இந்த தேசத்தை இவன் சீரழித்து கெடுத்து நாசம் பண்ணிடுவான். அதனால் இவனை கொல்லணும். இவனை கொல்றதுக்கு இவனுக்கு ஒரு ஐடியா கொடுத்து இவனை ஒரு இடத்துக்கு அனுப்பணும். யோசித்து பாருங்க, கர்த்தரை அடிச்சிருக்கலாம். ஆனால் ஒரு சில காரியங்களை பண்ணி இவர் ஒரு இடத்துக்கு போய் அங்கே ஒருத்தன் இவனை கொல்ல வேண்டியதாக இருக்கும். ஆனால் திட்டம் யார் வகுக்கிறது? கர்த்தர் தான் வகுக்கிறார். இப்போ கர்த்தர் என்ன செய்தார்? ஒரு மீட்டிங் போடுறார், போர்டு மீட்டிங் மாதிரி. நிறைய தேவதூதர்கள் வந்து நிற்கிறாங்க. ஆகாப் ராம்சேஸில் போய் விழுந்து சாவறதுக்கு யாரா ஆலோசனை கொடுக்குறது அவனுக்கு அப்படி சொல்லி கேட்குறாரு ஆண்டவர். ஒரு தூதன் வந்து இப்படி சொல்லலாங்க, ஒரு தூதன் வந்து அப்படி சொல்லலாங்க, அப்படி சொல்கிறாங்க. தூதர்கள் பொய் சொல்ல மாட்டாங்க. தூதர்களால் பொய் தான் பேசுவாங்க. அதனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இதெல்லாம் சரி சொல்கிற, நீ இப்படி சொல்கிற. அவன் அதெல்லாம் கேட்டு நம்ப மாட்டான். அப்போ ஒரு ஆவி வந்து அங்கே நிற்குது. நான் போய் அவனுக்கு போதிக்கட்டுமா அப்படி சொல்லி கேட்டுச்சு. நீ என்ன போதிப்ப அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்குறாரு. அவனுக்கு 400 தீர்க்கதரிசி இருக்காங்க. அது யாரு? எசபேல் அந்த ஊர்லேருந்து கொண்டு வந்த அவன் மனைவி. அவங்க ஊர்லேருந்து விக்கிரக ஆராதனை பண்ணுறதுக்காக கொண்டு வந்த பூசாரிகள். அவங்க தீர்க்கதரிசின்னு இருக்காங்க, பாகாலை வணங்குறவங்க, அஸ்தரோத்தையும் பாகாலையும் வணங்குறவங்க. அந்த 400 பேர் இருக்கிறாங்க. அவங்களுடைய வாயில் பொய்யின் ஆவியாக போய் நிற்கிறேன். அப்போ பொய்யின் ஆவியாய் போய் நிற்கிறேன்னா அவங்களாம் குறி சொல்லுவாங்க. அவங்களாம் என்ன சொல்லுவாங்க? குறி சொல்லுவாங்க. நான் பொய்யின் ஆவியாய் போய் நிற்கிறேன், நான் அவனை ஏமாற்றுவேன். ஆண்டவர் சொல்கிறாரு, ஆமாம், நீ அதை செய்ய முடியும், உன்னால், நீ போ, நீ அதை செய்வாய் அப்படி சொல்லி அனுப்பிட்டார். இப்போ யோசபாத் யூதா தேசத்துலேருந்து வந்திருக்கிறான். இப்போ ஆகாப்பும் அங்கே உட்காந்துட்டு இருக்கிறாங்க. இவங்க ஒளிமுக வாசலில் உட்காந்துட்டு இருந்து ராம்சேஸை போய் நான் ஜெயிப்பனா அப்படி சொல்லி தீர்க்க தரிசனம் சொல்லுங்க. இந்த 400 பேர் வந்து நிற்கிறாங்க. அந்த பூசாரிகள் 400 பேர் வந்து நின்று சொல்கிறாங்க, ராம்சேஸை போங்க, நீங்கள் ஜெயிச்சிடுவீங்க. ஒவ்வொருத்தனும் ஜெயிப்ப அப்படி சொல்கிறாங்க. அதில் இன்னொருத்தன் என்ன செய்கிறான்? ஒரு பெரிய இரும்பு ராடை கொண்டு வந்து, நீ இப்படி ஒருத்தனை முட்டி தள்ளி இந்த போல நீ அவங்கள முட்டி கொள்ளுவ அப்படி சொல்கிறான். நம்பிக்கையை உண்டாக்குறாங்க. யோசபாத் இதெல்லாம் பார்த்துட்டே இருந்தான். இவங்க அத்தனை பேரும் விக்கிரக ஆராதனை பண்ணுறதான தீர்க்கதரிசிகள். இவர்கள் அல்லாமல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி இங்கே யாராவது இருக்காங்களா கேட்டாங்க. இவர்கள் அல்லாமல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி யாராவது இங்கே இருக்காங்களா கேட்டான். அவன் சொன்னான், ஒருத்தன் இருக்கான், அவன் மீகா. அவன் என்னை குறித்து நல்லது சொல்ல மாட்டான், அவன் தீமையானதை தான் சொல்லுவான். அவனை கூப்பிட்டுமான். அப்படி சொல்லாதீங்க, கர்த்தர் சொல்கிறத தான் அவங்க சொல்லுவாங்க, அவங்கள கூப்பிடுங்க. இப்போ அவங்க வந்தாங்க. 2 பேர் இங்கேருந்து போகிறாங்க அந்த தீர்க்கதரிசி கூப்பிடுறதுக்கு. போய் சொல்கிறாங்க, மீகா வா, உன்னை ராஜா கூப்பிடுறாரு. என்னத்துக்கு? அவர் ராம்சேஸில் போய் யுத்தம் பண்ண போகிறாரு, நீ வந்து அவருக்கு தீர்க்க தரிசனம் சொல்லணும். அவன் சொல்கிறாங்க, எல்லாரும் ஏகமனதாய் ஜெயிப்பேன் தான் சொல்கிறாங்க. நீயும் வந்து அதுக்கு இசைவனைப்பாய் சொல்லு. யோசித்து பாருங்கள், கர்த்தருடைய தீர்க்கதரிசியே பொய் சொல்கிறதுக்கு இவங்க ஏவுறானுங்க. நீயும் அவர்களுக்கு இசைவாய் சொல்லு அப்படி சொல்லி. அவன் என்ன சொல்கிறான்? கர்த்தர் என்கிட்ட என்ன சொல்கிறாரு அதுதான் நான் சொல்லுவேன், வரம்போ அப்படி சொல்லிட்டான். இப்போ அவன் வந்து முன்னால் நிற்கிறான். அவன் வந்து நிற்கும் போது என்ன நடக்குதாங்க? மிகாவே, நான் ராம்சேஸுக்கு யுத்தம் பண்ண போகிறேன், ஜெயிப்பண்ணா மாட்டேன்னா சொல்லு அப்படி சொல்கிறாங்க. அவன் என்ன தெரியுமா சொன்னான்? போ, உனக்கு கர்த்தர் வாய்க்க பண்ணுவார் சொல்லிட்டான். எத்தனை முறை நான் சொல்லியிருக்கிறேன்,
உண்மையை சொல், உண்மையை சொல், உண்மையை தவிர வேற ஒன்றும் சொல்லக்கூடாது. நான் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன்னு சொன்னான். தேவனுடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அப்போ அவன் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்கிறான், இஸ்ரவேலில் மேய்ப்பனில்லாத ஆடுகளை நான் பார்க்குறேன், இஸ்ரவேலில் மேய்ப்பனில்லாத ஆடுகளை நான் பார்க்குறேன். நீ அங்கே போய் சாகிறதுக்கு கர்த்தர் ஏற்பாடு பண்ணுறார், நீ அங்கே போய் சாகிறதுக்கு கர்த்தர் உனக்கு ஏற்பாடு பண்ணுறார் அப்படி சொல்கிறான். உடனடியாக அந்த இரும்பு எடுத்துன்னு வந்து முட்டி இப்படி நீ ஜெயிப்பேன்னு சொன்னா பாருங்க. அவன் வந்து என்ன தெரியுமா செய்தான், இந்த மீகாயாவுடைய கன்னத்தில் ஓங்கி அரைஞ்சி, எப்படா கர்த்தர் என்கிட்ட வந்து உங்கள்கிட்ட வந்தார், நீ என்ன ராங்கா பேசுகிற அப்படி சொல்லி. அப்போ அவன் சொல்கிறான், நீ போய் ஆபத்து நாளில் ஒளிய போவல்லையா அந்த ரூமுக்குள்ளே அறைக்குள்ளே, அப்போ தெரியும் கர்த்தர் என்கிட்ட பேசினாரா இல்லையா. உடனே இவன் என்ன பண்ணிட்டான், இவனை பிடிச்சி ஜெயிலில் போடுங்க, இவனை பிடிச்சி ஜெயிலில் போடுங்க, நான் ஜெயத்தோடு திரும்பி வர இருக்கேன், இடுக்கத்தின் அப்பத்தையும் இடுக்கத்தையும் தண்ணீரையும் கொடுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டான். இப்போ இவங்க போகிறாங்க. இந்த ஆகாப்பு ஒரு காரியம் பண்ணான். என்ன, யோசபாத்து கூட இருக்கான் இல்லையா, யோசபாத் நீ என்ன செய், நீ ராஜா வேஷம் போட்டுட்டு என் ரதத்தில் ஏறிக்கும், நீ ராஜா வேஷம் போட்டு நீ என் ரதத்தில் ஏறிக்கும். நான் சாதாரணமான கால்நடை ஆட்களை போல, போர் சேவர்கள் போல காலாட்களோட போடுற மாதிரி நான் போட்டுக்கிறேன், குதிரை வீரர் மாதிரி கூட கிடையாது, காலாட்கள் போல வேஷம் போட்டுக்கிறேன், நீ ரதத்தில் இரு, நான் கீழே இருக்கிற 2 ராஜா போனோம்னா அங்கே ஒரு மாதிரி பார்ப்பானுங்க நம்மளை, அதனால் நீ என்ன செய், இப்படி இருந்துக்கோ அப்படி சொல்லிட்டான். சரி, யோசபாத்து ராஜா மாதிரி அவன் ரதத்தில் ஏறினான், ஆகாப்பு வேஷம் மாறி என்ன செய்தான், காலாட்களோடு போனான். சண்டை நடக்குது. இப்போ அந்த சீரியர்கள் என்ன செய்தாங்க தெரியுமா, அவங்க ஒரு ஐடியா போடுறாங்க, டேய் சாதாரணமான ஆட்களோட சண்டை போடாதீங்க, குதிரை வீரர்கள்லாம் வாங்க, அந்த ரதத்தில் வரான அந்த ராஜா அவனை மட்டும் பிடிங்க, அவனை காலி பண்ண இவங்கெல்லாம் செதறிடுவாங்க அப்படி சொல்கிறாங்க. உடனடியாக என்ன செய்தாங்க, எல்லாரும் யோசபாத்தை சூழ்ந்துட்டாங்க. யோசபாத்து பயந்துட்டான், ஆன்னு கத்திட்டான். இவனை பார்க்கும்போது அவன் சொல்கிறான், இவன் இஸ்ரவேலின் ராஜா கிடையாதுடா, இவன் யூதனுடைய ராஜாடா, இவன் இஸ்ரவேலின் ராஜா கிடையாது, இஸ்ரவேலின் ராஜா காணோம். இவன் இஸ்ரவேலின் ராஜா திரும்பி போயிட்டாங்க. ஏன்னா ஆகாப்பை அவங்களுக்கு தெரியும். இந்த சமயத்தில் என்ன தெரியுமா நடந்துச்சு, அதே 2 நாளாகம புஸ்தகம் 33வது வசனத்தில் வாசிக்கும் போது 18:33 யாரோ ஒருத்தன் வில்லு எங்கேயோ பார்த்து அடித்தான். அவன் யாரையாவது கொல்லணும்னு அடித்தானான்னு தெரியாது, அவன் யதார்த்தமாக எங்கேயோ பார்த்து அடித்தானா, அந்த அம்பு என்ன பண்ணுச்சு, இவனுடைய அந்த கவசத்தின் உடைய சைடில் ஹோல்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் வந்து ஏறி போச்சு. யோசித்து பாருங்க, கர்த்தர் போடுற திட்டம் அதில் இவன் தப்பவே இல்லை. படிமா 33-34. ஒருவன் நினையாமல் வில்லை நான் ஏற்றி எய்தான், அது இஸ்ரவேலின் ராஜாவினுடைய கவசத்தின் சந்துக்கிடையிலே பட்டது. கவசத்தின் சந்துக்கிடையே அப்படி சொன்னா என்ன அர்த்தம், 2 ஃப்ரண்ட்லேயும் ஒன்று போடுவாங்க, பேக்லேயும் ஒன்று போடுவாங்க, அதை சேர்த்து கட்டுவாங்க. அப்போது இந்த சைட்லேயும் கேப் இருக்கும், இந்த பக்கமும் ஃப்ரண்ட்லேயும் எந்த கேப் இருக்காது, பேக் சைட்லேயும் எந்த கேப் இருக்காது. இப்போ இந்த சைடில் வந்து இவருக்கு குத்துது அப்படின்னா எங்கே குத்தி இருக்கும், இந்த சைடில் குத்தும் போது இவருடைய கிட்னி எல்லாம் நாசமாயிருக்கும், உள்ள வரைக்கும் போயிருக்கும். யோசித்து பாருங்க, இவன் இந்த அம்பை குத்தின உடனே இவனால் தாக்கு பிடிக்க முடியல, மயக்கம் வருது, கலக்கம் வருது. இப்போ இவன் சாரதியை கூப்பிட்றான், இவனுடைய ரதத்தினுடைய ஓட்டுறதான சாரதியை கூப்பிட்றான், எனக்கு காயம் பட்டிருக்கு, எனக்கு தாங்க முடியல, என்னை இந்த யுத்தத்துலேருந்து வெளியே கொண்டு போ அப்படி சொல்கிறான். இப்போ இந்த யுத்தத்துலேருந்து அவனை வெளியே கொண்டு போனாங்க. வெளியே கொண்டு போகும்போது ஒரு ஆற்றங்கரையில் நிற்கிறாங்க. சாயந்தரம் வரைக்கும் ஆகாப் செத்து போனான். கர்த்தருடைய நோக்கம் என்ன, இன்றைக்கு அவன் ராம்சேஸில் போய் விழணும், அதான் திட்டம். அந்த திட்டத்தின்படி இவன் செத்து போயிட்டான். படிமா 34. அன்றைய தினம் யுத்தம் அதிகரித்தது. இஸ்ரவேலின் ராஜா சீரியருக்கு எதிராக ரதத்தில் சாயங்காலம் மட்டும் நின்றிருந்து சூரியன் அஸ்தமிக்கும் போது இறந்து போனான். யோசித்து பாருங்க, ஒரு ராஜா, ஒரு தேசத்தை கர்த்தர் கையில் கொடுத்துருக்கிறார், இந்த தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கிறோம், தேவன் இப்படிப்பட்ட கட்டளையெல்லாம் கொடுத்திருக்கிறார். அதெல்லாம் இல்லாமல் நாம் அந்நியர் போல நடந்து, உலகத்தாரை போல ஜீவித்து, அதன் மேலும் இதன் மேலும் ஆசை வந்து நாம் எல்லாத்தையும் மறக்கும்போது கர்த்தர் நமக்கு விரோதமாக திட்டம் போடுவார். அந்த திட்டத்தில் நம்ம செத்து போயிடுவோம். அப்படி ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடாது. இவங்கெல்லாம் பூர்ணப்படாத சாவறவங்க, பூர்ண ஆயுசோட செத்ததான அத்தனை பேரும். ஆபிரகாம் பூர்ண ஆயுசுலோனாய் செத்தான்.
ஈசாக்கு பூர்ண ஆயுசுள்ளவனாய் செத்தான். யாக்கோபு பூர்ண ஆயுசுள்ளவனாய் செத்தான். யோசேப்பு பூர்ண ஆயுசுள்ளவனாய் செத்தான். அப்போ ஆண்டவர் மேல பயம் பக்தி உள்ளவங்க அத்தனை பேருமே பூரண ஆயுசுள்ளவங்களாய் சமாதானத்தோடு பிதாக்களோடு சேர்ந்துக்கிட்டே இருந்தாங்க. ஆனா இப்படிப்பட்டவங்கெல்லாம் எங்க போய் சேர்ந்தாங்க? அவங்க பிதாக்கிட்ட போய் சேர முடியாது. இவர்கள்லாம் பாதி ஆயுசுல செத்துட்டு இருக்கிறாங்க. தேவனே இவர்களுடைய ஆயுசனால அழிச்சிட்டு இருக்கிறார். அப்ப நம்ம இந்த மாதிரி ஒரு மரணம் இந்த பூமியில நமக்கு வரக்கூடாது. உயிரோடு இருக்கிற நம்மளுக்கு இந்த மாதிரி பாதியில செத்துடக்கூடாது. எவ்வளோ மரணம் சம்பவிக்குது. நம்ம கேள்வி வருதில்ல, ஏன்னா இந்த சின்ன வயசுல செத்து போயிட்டாங்களே, இவ்வளோ வயசுல சாவலாமா, இந்த வயசுல இவங்களுக்கு மரணம் வரலாமா? ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வந்துடுச்சு அப்படின்னாக்கா எனக்கு மரணம் வருது, அதுவும் கர்த்தர் என்னை எடுக்கிறார், சந்தோஷமா நான் போய் சேர்ந்துருவேனே. ஆனா இந்த வயசே இல்லாம வாலிப வயசுல நடுத்தர வயசுல நம்ம செத்து போயிடக்கூடாது. நம்ம செத்து போயிடக்கூடாது. கர்த்தரை எப்பொழுதும் சார்ந்திருந்து பயந்து ஜீவிக்கணும். அந்த அனுபவம். அடுத்தது ஒரு ஆளை குறித்து பார்ப்போம். 2 நாளாகமம் புஸ்தகம் 13வது அதிகாரம் 20வது வசனம் வாசிங்க. 2 நாளாகமம் புஸ்தகம் 13வது அதிகாரம் 20வது வசனம். அப்புறம் அபியாவின் நாட்களில் யெரொபெயாம் பலங்கொள்ள மாட்டாதே போய் கர்த்தர் அவனை அடித்ததினால் மரணமடைந்தான். இந்த யெரொபெயாம் கர்த்தர் அவனை அடித்தார், அவன் செத்து போனான். யார் இந்த யெரொபெயாம்? இந்த யெரொபெயாம் சாலமோனுடைய வேலைக்காரன். தாவீதுக்கு அப்புறமா ராஜாவா இருந்த சாலமோன். இந்த சாலமோனுக்கு ஒரு வேலைக்காரன் தான். யெரொபெயாம் ஒருத்தங்க இருந்தாங்க, ரெகோபெயாம் ஒருத்தங்க இருந்தாங்க. ரெகோபெயாம் அப்படி சொன்னால் சாலமோனுடைய மூத்த மகன். இந்த யெரொபெயாம் அப்படி சொல்கிறது அவன் ஒரு வேலைக்காரன். இவனை சாலமோனுக்கு வேலைக்காரன் வச்சா இவன் சாலமோனுக்கு விரோதமாய் சதி திட்டம் பண்ணினான். 13வது அதிகாரம் 6 7 வசனம் வாசிங்க. ஆகிலும் தாவீதின் குமாரனாகிய சாலமோனின் ஊழியக்காரனான யெரொபெயாம் என்னும் நேபாத்தின் குமாரன் எழும்பி தன் எஜமானுக்கு விரோதமாக கலகம் பண்ணினான். தன்னுடைய எஜமானுக்கு விரோதமாய், நம்பனுங்களுக்கு விரோதமாய் துரோகம் பண்றான். இதுதான் இப்போ எஜமானுக்கு விரோதமாய் இவன் என்ன செய்தான்? துரோகம் பண்ணி கலகம் பண்ணினான். சாலமோனை கொல்ல திட்டம் போட்டான். சாலமோனுக்கு இது தெரிய வந்தது. சாலமோனுக்கு தெரிய வந்ததுனால இவன் என்ன செய்தான்? எகிப்துக்கு ஓடி போனான். எகிப்தில் போய் அந்த ராஜா கிட்ட இவன் ஐக்கியமானா. அந்த ராஜா என்ன செய்தான்? இவனுக்கு அவனுடைய ஒரு ரொம்ப வேண்டியப்பட்ட ஒரு பொண்ணை கொடுத்து ஒரு நல்ல நாட்டில் மதிப்பாக வச்சுக்கிட்டான். அவனுக்கு இவனை எப்படி பிடிச்சதோ தெரியாது, இவனை நல்ல மதிப்பாக வச்சுக்கிட்டாங்க. இப்போ சாலமோன் செத்து போனான். இப்போ ரெகோபெயாம் ராஜாவானான். ரெகோபெயாம் ராஜாவாகும் போது ஜனங்கள்லாம் வந்து கேட்டாங்க, உங்கள் அப்பா எங்களை எத்தனையோ வருஷ காலமாக கல் சுமக்க வச்சு, மண் சுமக்க வச்சு, கட்டையை சுமக்க வச்சு இந்த தேவாலயத்தில் கட்டி எங்களை ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்தினார். இந்த தேவாலயத்துக்கு எங்கிட்ட வரி கொடுன்னு கேட்டார். இப்படிலாம் பண்ணார். தேவாலயம் தான் கட்டி முடிச்சிடுச்சே, இப்போ அந்த வரியெல்லாம் நீங்கள் குறைங்களேன். இப்போ ஒரு புதுசாக ஆட்சி நடத்துகிறாங்க. அந்த ஆட்சி நடத்தும் போது ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. அடுத்த ஆட்சி வரும்போது நம்ம என்ன சொல்லுவோம்? இவங்க கொஞ்சம் வரி குறைப்பாங்க, நம்மளுக்கு நல்லது செய்வாங்க, இவங்களை இறக்கிடுவோம், இவங்க ரொம்ப மோசமாக இருக்கிறாங்க, இவங்களை விட்டுட்டு அடுத்தவங்கள போட்டோம்னா நம்மளை கொஞ்சம் நல்லா பார்த்துக்குவாங்க. அப்படி தான் நம்ம ஓட்டு போடுறோம். அப்படி தான் ஒவ்வொரு ராஜாக்களையும் நம்ம உட்கார வைக்கிறோம். இப்போது இந்த ஜனங்கள் வந்து அவங்கள்ட்ட கேட்குறாங்க, ஐயா உங்கள் அப்பா எங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாரு, அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, எங்களுக்கு கொஞ்சம் குறைங்க, எங்களுக்கு கொஞ்சம் இளைப்பாறுதல் தாங்க அப்படி சொல்கிறாங்க. உடனே அவன் என்ன பண்ணான்? சரி வெயிட் பண்ணுங்க அப்படி சொல்லி முதியவர்கள் பிதாக்கள் அவங்ககிட்ட போய் ஆலோசனை கேட்காம வாலிபர்கள்ட்ட போய் ஆலோசனை கேட்டான். இந்த வாலிபர்கள்ட்ட ஆலோசனை கேட்டோன்னே இந்த வாலிபர்கள் ஆலோசனை எப்படி சொன்னாங்க தெரியுமா? முதியவர்கள் சொல்கிறாங்க, நீங்கள் இறங்கி போங்க, அவங்களாம் நம்முடைய ஜனங்கள், அவங்கள நீங்கள் நல்லா வச்சுக்கிட்டு அவங்க கிட்ட நல்லா சப்போர்ட்டாக இருப்பாங்க அப்படி சொல்கிறாங்க. ஆனால் வாலிபர்கள் சொன்னோடே அவங்களுக்கு இறங்கிடாத, இப்போ நீ அவங்க சொல்கிற பேச்சு கேட்டால் அப்புறமா காலங்காலமாக நீ சொல்கிறத தான் கேட்கணுன்ற மாதிரி ஆக்கிடுவாங்க, எதுக்கு பார்த்தாலும் வந்துடுவாங்க அவங்க அப்படி சொல்லிட்டு. அப்போ இது அந்த வாலிபருடைய ஆலோசனை இவனுக்கு பெருசாக தெரிஞ்சது. முதியவர்களுடைய ஆலோசனை தள்ளி விட்டுட்டான். உடனே அவன் என்ன பண்ணான்? ஜனங்கிட்ட போயிட்டு, எங்கள் அப்பாவுடைய சுண்டவரல், எங்கள் அப்பாவுடைய இடுப்பு எனக்கு சுண்டவரல் மாதிரி அப்படி சொல்லிட்டு, எங்கள் அப்பாவுடைய இடுப்பு எனக்கு சுண்டவரல் மாதிரி, அவர் உங்களை சவுக்குனால் அழிச்சா நான் உங்களை தேள்கள்னால தண்டிப்பேன் அப்படி சொல்லிட்டேன். எங்கள் அப்பாவுக்கு வந்து இடுப்பு சைஸ் எனக்கு சுண்டவரல் சைஸ் அப்படின்னா பாருங்க, அதை விட தாறுமாறவங்களை நடத்துவேன், நான் நிறைய வரி வாங்குவேன்,
உங்களை கஷ்டப்படுத்துவோம் அப்படி சொல்லிட்டேன் பாருங்க. இந்த ஜனங்க பயந்துட்டாங்க. போயா உதவி கேட்டால் நீங்கள் எப்படியா பண்ணுவீங்க, நீ எங்களுக்கு ராஜாவாக இருக்கவே தேவையில்ல அப்படி சொல்லி 10 கோத்திரம் அப்படியே பிரிஞ்சு போகுது. அதான் வடக்கு கோத்திரம், இஸ்ரவேல் கோத்திரம். இது யூதா கோத்திரம், அது இஸ்ரவேல் கோத்திரம். இந்த டைமில் தான் அந்த 10 கோத்திரம் பிரிஞ்சது. அப்படி பிரிஞ்சு போன போது இவங்களுக்கு ஒரு ராஜா வேணுமே, இவங்களுக்கு ஒரு ராஜா வேணுமே. அதனால் எகிப்தில் இருக்கிறதான இந்த யெரொபெயாம் அவன் நல்ல அறிவாளி, ஞானம் உள்ளவன், சண்டை போடுறதுல வல்லவன், பல காரியங்கள் அவங்ககிட்ட இருந்துச்சு. அதனால தான் சாலமோன் அவனை வேலைக்காரனாக வச்சுருந்தான். இப்போ அவனுக்கு பயந்து ஓடினா பார்த்தீங்களா, சாலமோன் தான் செத்துட்டானே. இவங்க போய் எகிப்துலேருந்து அவனை கூப்பிட்டு வராங்க. எகிப்துலேருந்து அவனை கூப்பிட்டு வராங்க. எங்களுக்கு அந்த ராஜா தேவையில்லை, எங்களுக்கு நீங்கள் அந்த 10 கோத்திரத்துக்கு ராஜாவே இருங்க, இந்த 10 கோத்திரத்துக்கு நீங்கள் ராஜாவாக இருங்க அப்படி சொல்லி கூப்பிட்டு வந்துட்டாங்க. இவன் வந்த உடனே முதல் வேலை என்ன தெரியுமா செய்தான், பெத்தேலில் ஒன்றும் தான் மேலே இருக்குது, பெத்தேல் கீழே இருக்குது. அதுக்கப்புறமா தான் யூதா கோத்திரம். தானில் ஒரு பொன் கன்றுக்குட்டியும், ஏன்னா இவர் எகிப்திலேருந்து வந்திருக்கிறார் இல்லையா, அங்கே இருக்கிற தெய்வத்தை கொண்டு வராரு. தான் அங்கே ஒரு பொன் கன்றுக்குட்டியும் பெத்தேலில் ஒரு பொன் கன்றுக்குட்டியும் வச்சுட்டு முழு இஸ்ரவேலுக்கும் சொன்னான், இதுதான் நம்ம கடவுள், நீங்கள் எருசலேமுக்கெல்லாம் போகாதீங்க, தேவாலயத்துக்கெல்லாம் போகாதீங்க, இங்கே பலி செலுத்துங்கன்னு சொல்லி வீணரானவங்க, கெட்டு போனவங்க, பேலியாளின் மகன்கள் இவங்களெல்லாம் கொண்டு வந்து பூசாரியாக்கி இவங்களெல்லாம் தனக்கு வேலைக்காரங்களை வச்சுக்கிட்டு ரொம்ப மோசமான தேசத்தை மாற்றிட்டாங்க. மோசமான தேசமாக மாற்றிட்டான். இப்போ கொஞ்ச நாள் இவர் ஆளுகை செய்துட்டு இருக்கிறார். இவர் ஆளுகை செய்துட்டு இருக்கிற நேரத்தில் திடீர்னு யூதா தேசத்தில் இந்த ரெகொபெயாம் அவன் செத்து போயிட்டான். அவனுடைய குமாரன் வந்தான். படிமா அபியா 13:1, 2 நாளாகமம் 13:1. ராஜாவாகிய யெரொபெயாமின் 18ஆம் வருஷத்தில் அபியா யூதாவின் மேல் ராஜாவாகி. அபியா யூதாவின் மேல் ராஜாவானான். இவன் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன், கர்த்தருக்கு உண்மையாக நடக்கிறவன். இவன் இந்த ராஜாவா இருக்கும்போது இவன் என்ன பண்ணிட்டான் தெரியுமா, இந்த ரெகொபெயாம் அவங்கள்ட்ட சண்டைக்கு வரான். யுத்தம் நடக்குது. யுத்தம் நடக்கும்போது கர்த்தர் என்ன செய்தார், இந்த அபியாவுக்கு உதவியாக வந்தார். அவன் சொல்கிறான், போயிட்டு நின்றுட்டு ஒரு பெரிய மேட்டு மேலே ஏறி நின்று, ஏய் நான் தாவீதுடைய குடும்பத்தில் வந்தங்கய்யா, எங்களுக்கு எங்கள் அப்பா கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு ஆசாரிகளை வச்சிருக்கிறார். இந்த யெரொபெயாம் அப்படிப்பட்டவனா எங்கள் குடும்பத்தில் வரலையே, அவன் எங்கே இருந்தோ வந்து விக்கிரகாராதனை பண்ணி உங்களை தேவனை விட்டு பிரிச்சுட்டான். உங்கள் கூட தேவன் இல்லை, எங்கள் கூட தேவன் இருக்கிறார், ஆசாரியர்கள் இருக்கிறாங்க, தயவு செய்து மனம் திரும்புங்க அப்படி சொல்கிறாங்க. கேட்கல. அவன் ஒரு பெரிய ஸ்டோரியை சொல்லிட்டு வந்துட்டான். அதுக்கு பிறகு இவங்க யுத்தத்துக்கு போனாங்க. ஆனால் அந்த அபியா போய் நின்னான், அழுதான், புலம்புனான், எல்லாம் செய்தான். கர்த்தர் என்ன செய்தார், பெரிய ஜெயத்தை இவனுக்கு கொடுத்தார். இப்போ என்ன செய்தாங்க இவங்க, 20வது வசனத்தில் கர்த்தர் அவனை அடித்தார். அந்த யுத்தத்தில் அவன் செத்தான் அப்படி சொல்லியிருக்கு. ரெகொபெயாம் சாவரான் 13:20. அப்புறம் அபியாவின் நாட்களில் யெரொபெயாம் பலங்கொள்ள மாட்டாதே போய் கர்த்தர் அவனை அடித்ததினால் மரணம் அடைந்தான். இவர்கள் பெரிய ஜெயத்தை பெற்றுட்டாங்க. அபியா ஜெயிச்சுட்டு வந்துட்டாங்க. அந்த யுத்த நேரத்தில் சாவலை. அவன் நல்லா கவனிங்க, யுத்த நேரத்தில் சாவலை. இவன் ஜெயிச்சுட்டு அவங்களெல்லாம் எல்லாரையும் காலி பண்ணிட்டு வந்துட்டான். அவங்க பலவீனம் ஆயிட்டாங்க. 2வது பெலன் கொள்ள முடியலையா. பெலன் கொள்ள அப்படி சொன்னால் என்ன அர்த்தம், போர் சேவகர்கள் அவங்களுக்கு அந்த அளவுக்கு இல்லாமல் போயிட்டாங்கன்னா எல்லாம் செத்து போயிட்டாங்க. போர் சேவகர்கள் இல்லாமல் மறுபடியும் சண்டை போட முடியல. அந்த கவலையும் துக்கமும் அவனை ஆட்கொண்டுச்சான். அந்த கவலையும் துக்கமும் அவனை ஆட்கொள்ளும் போது அவன் இருதயம் வேதனைப்பட்டு செத்து போனான். அதனால தான் அவன் பலம் கொள்ளாதபடி கர்த்தர் அவனை அடித்ததுனால் அவன் செத்து போனான். மறுபடியும் படி அந்த வசனத்தை. அப்புறம் அபியாவின் நாட்களில் யெரொபெயாம் பலங்கொள்ள மாட்டாதே போய் கர்த்தர் அவனை அடித்ததினால் மரணம் அடைஞ்சு போனான். யோசித்து பாருங்க, நிறைய பேர் சாவுறது எதனால் தெரியுமா, ஏதாவது ஒரு காரியம் நடக்கலான்னா துக்கம் கவலை அதையே நினச்சி வேதனைப்பட்டு அழுது அப்படியே சிக்கப்படுத்திடுவாங்க. நிறைய பேர் சில விஷயங்கள் அவங்க நடக்கணும்னு பார்ப்பாங்க, எதிர்பார்ப்பாங்க, அது நடக்காமல் போயிடுச்சு அப்படி சொன்னாக்கா அதுவே அவங்களுக்கு கவலையும் துக்கமாக மாறும். அந்த துக்கமும் கவலையும் அவங்கள படுக்கையில் போட்டுரும். அந்த படுக்கை தாங்க அவங்களுக்கு மரணமாக மாறும். இது இல்லாமல் இவங்களுக்கே தெரியாமல் கர்த்தர் அவனை அடித்தார். யுத்தத்தில் தோல்வி அடைஞ்சது. அவன் பெரிய பராக்கிரமசாலி. அபியா அவ்வளோ பெரிய பராக்கிரமசாலி கிடையாது, அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது. இவன் பயங்கரமான யுத்த வீரன்.
இவனுக்கு தெரியும் இந்த அபியா யாருன்னு. அதனால தான் தைரியமாக அவங்ககிட்ட சண்டைக்கு போனான். ஒரு அற்பமானவங்ககிட்ட போய் நான் தோத்துட்டு வந்துட்டேனே, ஒரு அற்பமானவங்ககிட்ட போய் நான் தோத்துட்டு வந்துட்டேனே, ஒரு ஒன்றையில் அதவங்ககிட்ட போய் நான் தோத்துட்டு வந்துட்டேனே என்ற வேதனை, கவலை அவனை போட்டு ஆட்டி படைச்சி அந்தகாரத்துக்குள்ளே கொண்டு போய் மரணம். இப்படிப்பட்ட மரணம் நமக்கு வரக்கூடாது. கவலையிலையும் துக்கத்திலையும் வேதனையிலையும் இருந்து இருந்து குமுறி 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 நம்ம சாகக்கூடாது. அப்படிப்பட்ட சாவு நமக்கு வரக்கூடாது. இந்த பூமியில் இருக்கும்போது கர்த்தாவே இப்படிப்பட்ட மரணம்லாம் எனக்கு வரக்கூடாது சாமி, அப்படி தான் நம்ம சொல்லி ஜெபம் பண்ணணும். ஒவ்வொரு நாளும் இப்படி சாவுறாங்களே, இத்தனை பேர் சொன்னேனே, இப்படிப்பட்டதான மரணமெல்லாம் எங்களுக்கு வரக்கூடாது சாமி. நாங்கள் சமாதானத்தோடு பூர்ண ஆயுசுள்ளவர்களாய் மரிக்கும்போது நிம்மதியாக என் தேவனை நான் பார்க்குறேன் அப்படி சொல்லி தான் சாகணும். கர்த்தர் நம்மளுக்கு வாக்குத்தத்தம் பண்ணணும். இப்படியெல்லாம் நீ சாவ, நான் உன்னை இப்படி தான் எடுப்பேன், நம்மளுக்கு வாக்குத்தத்தம் பண்ணணும். அடுத்தது சவுல். 1 நாளாகம புஸ்தகம் 10வது அதிகாரம் 13வது வசனமும் 14வது வசனமும் வாசிக்க. 1 நாளாகம புஸ்தகம் 10வது அதிகாரம் 13 14. பெலிஸ்தர் பாஸ்தமையில் இருக்கிற வார்கோதுமை நிறைந்த வயல் நிலத்தில் யுத்தத்திற்கு கூடி வந்த போது இல்ல 1 நாளாகம 10வது அதிகாரம். அப்படியே சவுல் கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளாமல் கர்த்தருக்கு செய்த தன் துரோகத்து நிமித்தமும் அவன் கர்த்தரை தேடாமல் அஞ்சனம் பார்க்கிறவர்களை கேட்கும்படிக்கு தேடினது நிமித்தமும் செத்து போனான். கீழே கர்த்தர் அவனை அடித்தார். அதற்காக அவர் அவனை கொன்று ராஜபாரத்தை ஈசாயின் குமாரனாகி தாவீது வசமாக திருப்பினார். அவன் கில்போவா மலை மேல போய் சாவுறான். வில் வீரர்கள்லாம் அவனை வில் அடிச்சிட்டாங்க. இப்போ அவன் அதுல சாவக்கூடாதுன்னு சொல்லி கத்தி எடுத்து அதுல போட்டு அது மேல விழுந்தான். 3 விதமா அவன் மரணத்தை அவன் தேடினான். 1, எதிராளி அவனை வில்ல சேதப்படுத்தியிருக்காங்க. எங்க பார்த்தாலும் வில்லு குத்தி இருக்கு, அம்பு எங்க பார்த்தாலும் குத்தி இருக்கு. வில் வீரர்கள் அவனை சேதப்படுத்திட்டாங்க. சரீரம் முழுதும் அம்புகளா இருக்கு. இதுல சாவு வரல. அதுக்கப்புறமா அவன் ஈட்டியை வச்சு பட்டயத்தை வச்சு அது மேல விழுந்தான். அப்பயும் அவனுக்கு சாவு வரல. கர்த்தர் சொன்னார் அவங்ககிட்ட ஒருத்தனை, அவங்கள போய் அழிச்சிட்டு வா அப்படி சொல்லிட்டு. அவன் அழிக்காம வந்தான். அந்த நேரத்துல ஒருத்தன் வரான். நீ யாரு, எவ்விடுத்தான் அப்படி சொல்லி கேட்குறான். நான் அமெரிக்கன் பிள்ளையாண்டான். எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. கர்த்தர் அழிக்க சொன்னார், நான் அழிக்காம விட்டேன். இந்த நேரத்துல இவன் வரான். இங்கே வா, அமெரிக்கன் அப்படி சொன்னாக்கா தேவனுடைய சந்ததியில் ஆபிரகாமுடைய வம்சத்தில் வர்றவங்க தான். அதனால் நீ கொண்ட தப்பு இல்லை, நீ விருத்த சேதனம் உள்ளவன். அந்த பெலிஸ்தேர் விருத்த சேதனம் இல்லாத அவங்க கையில் நான் செத்துறக்கூடாது, நீ என்ன கொல்லு. இவனுக்கு தெரியாது கர்த்தர் இவனை கொல்றார் அப்படி சொல்லி. சாகும் முன்னாலேயே செத்து போயிட்டான். சாகிற வயசு இல்லை. அவன் இவனை கழுத்தை வெட்டி கொண்டு போட்டு போயிட்டான். கர்த்தர் அவனை கொன்றார். இவனை கர்த்தர் கொல்றதுக்கு எதுக்கு? தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இருந்து தேவனை ஆராதிக்க வேண்டிய இவன் ஆசாரிகளை கொலை பண்ணிவிட்டான். 2வது, அஞ்சானம் பார்க்கக்கூடாது. இவன் தான் மந்திரவாதிகள்லாம் துரத்தனான். இவனே மந்திரவாதிகிட்ட வேஷம் மாறி போயிட்டான். கர்த்தரை அல்ல, பரிகாரிகளை தேடினான். சூனியக்காரரையும் மந்திரக்காரரையும் தேடினான். அதனால் இவன் செத்து போனான். கர்த்தர் அது நிமித்தம் இவனை அடித்தார் அப்படி சொல்லி. யோசித்து பாருங்க, நம்மளுக்கு மரணம் ஏன் வருது? நம்ம நினைக்கிறோம் அவங்க செய்வனை வச்சுட்டாங்க, இவங்க செய்வனை வச்சுட்டாங்க, அவங்க மந்திரம் பண்ணிட்டாங்க, இவங்க மந்திரம் பண்ணிட்டாங்க அப்படி சொல்கிறோம். இல்லை, யாரும் மந்திரம் நமக்கு பண்ணல. நாம் போகிறோம் பாருங்க மந்திரக்காரர்கிட்ட, அதுதான் தேவனுக்கு பிடிக்காது. நாம் போகிறோம் பாருங்க ஜோசிக்காரர்கிட்டையும் ஜாதகம் பார்க்குறவங்கள்ட்டையும், அதுதான் தேவனுக்கு பிடிக்காது. அப்படி நாள் பார்க்குறவங்கள்ட்டையும் அவங்ககிட்டையும் இவங்ககிட்டையும் நம்ம தேடி போகும்போது கர்த்தர் பார்ப்பாரு, நீ என்ன விட்டுட்டு அவங்கள தேடுற. கர்த்தரை அல்ல. 13வது வசனம் மறுபடியும் படிமா. அப்படியே சவுல் கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளாமல் கர்த்தருக்கு செய்த தன் துரோகத்து நிமித்தம். நல்லா கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தையை அவன் கை கொள்ளாமல் கர்த்தருக்கு செய்த துரோகம் அப்படி சொல்லி இருக்குது. அவர் நமக்கு வச்சிருக்கிற கட்டளையை விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு நம்ம போறோம், வேற ஒரு காரியத்துக்கு போறோம். அவன் கர்த்தரை தேடாமல் அஞ்சனம் பார்க்கிறவர்களை கேட்கும்படிக்கு. பாத்தீங்களா? கர்த்தரை தேடு, கர்த்தரிடத்துல கேளு. ஆண்டவரே நான் என்ன செய்யணும், நான் என்ன பண்ணணும்னு கர்த்தர்கிட்ட கேட்காம அஞ்சனம் பார்க்குறவங்ககிட்ட போய் கேட்டால் அவங்க ஆவிகளை எழுப்பி தானே பார்ப்பாங்க. ஆவிகளை எழுப்பி பார்க்கறதுனால என்ன செய்தார் ஆண்டவர்? என்னை விட்டுட்டு, ஜீவனுள்ள தேவனை என்னை விட்டுட்டு பேய்கள் காலில் போய் விழுந்துட்டியே, நீ உயிரோடு இருந்தினா உன் வம்ச வழியில் வர அத்தனை பேர் உன் வழியில தான் நடப்பாங்க. எங்கள் அப்பா பிரச்சனை வரும்போது அங்கே போனார், எங்கள் அப்பா பிரச்சனை வரும்போது அந்த சூனியக்காரிக்கிட்ட போனார், எங்கள் வீட்டில் பிரச்சனை வரும்போது அங்கே போனாங்க. இப்போ நான் போகிறது தப்பு இல்லை, அவங்களாம் ஒன்றும் பண்ணலை ஆண்டவர், நானும் போகிறேன்னு கூட சேர்ந்து போயிடுவாங்க, அவங்களும் மோசம் போவாங்க. அதனால் ஆண்டவர் என்ன செய்தார்? இவனை காலி பண்ண, இவனை அடித்தார். இப்போ
இவன் செத்து போனான், இது நிமித்தம் தான் செத்து போனான், அந்த ஊருக்கே தெரிஞ்சு போச்சு. அப்போ இந்த குடும்பம் இனிமே பயப்படும். அப்போ இந்த குடும்பத்தையே நாசம் பண்ணணும்னு அர்த்தமா? இல்லை. ஒருத்தன் தவறு செய்யும் போது அவனை காலி பண்ணிட்டு அந்த குடும்பத்தை காப்பாற்ற பார்ப்பார் ஆண்டவர். அது தெரியாது நிறைய பேருக்கு. இவனை அடித்தோம்னா மற்றவங்களுக்கு பயம் வரும், நம்மளும் அப்படியே போய் செத்துருவோம், அப்படி போகக்கூடாது. நம்மளை பாதுகாத்து கொள்றதுக்கு தான் கர்த்தர் ஒருத்தனை காலி பண்ணுறார். நம்முடைய மரணம் அப்படி வரக்கூடாது. தேவனுக்கு துரோகம் பண்ணி வெளியே போய் செத்துடக்கூடாது. புதிய ஏற்பாட்டில் ஆசாரியர்களும் பரிசேயர்களும் சதுசேயர்கள்லாம் இருந்தாங்க பார்த்தீங்களா? அவங்க இயேசு கிறிஸ்துவ கேள்வி மேலே கேள்வி கேட்டிருந்தாங்க. பிலாத்து கொஞ்சம் பேரை கூப்பிட்டு கொண்டுட்டாங்க, ஏரோது கொஞ்சம் பேரை கூப்பிட்டு கொண்டுட்டாங்க, இதெல்லாம் யூதாவில் நடக்குது அப்படி சொல்லி இயேசு கிட்ட தர்க்கம் பண்ணுறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, எருசலேமில் கூட தான் கோபுரம் இடிஞ்சு 30 பேர் செத்து போயிட்டாங்க. அப்போ உங்களை பார்க்கலாம் அவங்க பாவிகள் நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படி சொல்லி கேட்குறாரு. லூக்காவுடைய புஸ்தகம் 13வது அதிகாரம் 4-5. லூக்கா 13வது அதிகாரம் 4-5. சீலோவாமிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றதே எருசலேமில் குடியிருக்கிற மனுஷர் எல்லாரிலும் அவர்கள் குற்றவாளிகளாக இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ? சீலாவில் கோபுரம் இடிஞ்சு விழுந்துச்சு, பெரிய கோபுரம். இப்படி கூட நம்மளுக்கு மரணம் சம்பவிக்கலாம். 30 பேர் செத்து போயிட்டாங்க. இவங்க செத்தது தெரியுமா? இப்போ நம்ம இந்த இடத்துல நின்று பேசிகிட்டு இருக்கிறோம், திடீர்னு ஆண்டோடைய வார்த்தை சொல்லிட்டு இருக்கிறோம். பயங்கரமாக நிலநடுக்கம் அப்படியே டபக்குன்னு சாஞ்சிச்சு, நம்ம இப்போ செத்துருவோம். யாருக்கும் தெரியுமா? தெரிஞ்சால் நம்ம உட்காருவோமா இல்லை நிற்போமா? தெரியாது. அப்போ இதை வச்சு நம்ம என்னத்தை எடுக்கிறது? ஆண்டவரே, நான் எதிர்பாராத மரணம் எனக்கு வரக்கூடாது. இப்போ இவங்கெல்லாம் சாக வேண்டிய வயசு இருந்திருக்காதே. 30 பேர் செத்து போயிட்டாங்க, கோபுரம் இடிஞ்சு விழுந்துச்சு. கோபுரம் இடிஞ்சு விழணும்னு தெரிஞ்சு அங்கே உட்காருவாங்களா? அவங்க அங்கே நிற்பாங்களா? நிற்க மாட்டாங்க. அப்போ இது என்ன? ஆக்சிடெண்ட். போயிட்டே இருக்கிறோம், பயங்கரமான ஆக்சிடென்ட் நடக்குது. அப்படி ஒரு ஆக்சிடென்ட்டில் நான் சாகக்கூடாது. சடனாக ஒரு மரணம் எனக்கு வரக்கூடாது. அகால மரணம் எனக்கு ஒன்று. அப்போ அகனாக இருந்தான்னா கெட்டவனாக இருந்தான்னா? ஆண்டவர் சொல்கிறார், அந்த 30 பேர் பார்க்கலாம் நீங்கள் நல்லவங்க நினைக்கிறீங்களா? அவங்க பாவியா? நீயும் மனம் திரும்பாத இருந்தால் அப்படியே செத்து போயிடுவேன்னு ஆண்டவர் அவங்களுக்கு சொல்கிறாரு. அதுக்கு இவ்வளோ வசனம் வாசிமா. அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மனம் திரும்பாமற் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள் என்றார். நீங்கள் மனம் திரும்ப போனால் எல்லாருக்கும் அப்படிதான் மரணம் சம்பவிக்கும். திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகி சாவுவீங்க. சடனாக உங்களுக்கு மரணம் சம்பவிக்கும். உங்கள் ஆயுசு நாளுக்கு முன்னால் நீ செத்து போயிடுவேன். நீ எதற்கு உன் ஆயுசு நாளில் பாதியில் சாக வேண்டும் அப்படி கேட்குறாங்க. உன் ஆயுசு நாட்களில் பாதியில் நீ ஏன் சாகணும்? அப்படி எனக்கு மரணம் வரக்கூடாது. இப்போ இப்படிப்பட்டதான மரணம் வந்துச்சு அப்படி சொன்னாக்கா அந்த மரணம் கூட எனக்கு வரக்கூடாது. நான் எங்கேயோ போய் நின்று யதார்த்தமாக என் மேலே எதனா விழுந்து எனக்கு சாவு வரக்கூடாது. ஏதாவது வண்டி என் மேல் மோதி சாகக்கூடாது. நாங்களே எது மேலேயாவது போய் மோதி சாகக்கூடாது. எந்த மாதிரி ஒரு காரியமும். அப்போ இந்த மாதிரி ஒரு மரணம் என்ன செய்யும்? நம்முடைய ஜீவியத்தில் வேதனைப்பட வச்சிடும். திடீர்னு நம்மளுக்கு மரணம் வந்தால் யாருன்னா தாங்க முடியுமா? யோசித்து பாருங்கள். சரி, வயசு வந்துச்சு, நம்மளை கர்த்தர் எடுக்கணும்னார், சமாதானத்தோடு எடுத்துக்கிட்டார். சந்தோஷமாக செத்து போனோம். சாக வேண்டிய வயசு தான். கொஞ்ச நாள் இருந்து தான் நல்லா இருந்திருக்கும். ஆனால் கர்த்தர் எடுக்கிறாரே. சில பேரை கர்த்தர் எடுக்கணும் அப்படி சொன்னாக்கா சில தீங்கை காணாத அளவுக்கு பண்ணி எடுப்பாராம். ஏன்னா நீ சாகும்போது இந்த தேசத்தில் வர்றதான அழிவெல்லாம் நீ பார்க்காத அளவுக்கு உன்னை அதுக்கு முன்னே நான் சமாதானத்தோடு எடுத்து உன்னை பிதாக்கள் கொண்டு போகிறேன் அப்படி சொல்கிறாரு. இந்த பூமியில் நிறைய அழிவும் நாசமோசமும் நமக்கு வரும். 2 ராஜாக்களுடைய புஸ்தகம் 22வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. 2 ராஜாக்களுடைய புஸ்தகம் 22வது அதிகாரம் 20வது வசனம். ஆகையால் இதோ நான் உன்னை உன் பிதாக்கள் அண்டையிலே சேர்த்து கொள்வேன், நீ சமாதானத்தோடே உன் கல்லறையில் சேர்வாய். நான் இந்த ஸ்தலத்தின் மேல் வரப்பண்ணும் சகல பொல்லாப்பையும் உன் கண்கள் காண்பதில்லை என்றும் கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை சொல்லுங்கள் என்றால். சில காரியங்கள் கர்த்தர் நம்மளை எடுக்கிறார் அப்படி சொன்னாக்கா இந்த பூமியில பேரழிவு வரும், பல ஆபத்துகள் வரும், பல பிரச்சனைகள் வரும். யோசித்து பாருங்க, எத்தனையோ இடங்கள்ல பூமி அதிர்ச்சி, எத்தனையோ நாட்டில் நம்மளுக்கு வந்திருக்கு. அந்த வீடுகள்லாம் சில குழந்தைங்க உயிரோடு இருக்கு, பெற்றவங்க இருக்க மாட்டாங்க. சில குழந்தைங்க உயிரோடு இருக்காது, பெற்றவங்க இருப்பாங்க. எத்தனையோ பேர் அனாதையாக இருக்கிறாங்க. பெரிய பெரிய வசதியானவங்கெல்லாம் எத்தனையோ காரியத்தை இழந்து ஒன்றும் இல்லாத நிர்கதியாக நிற்கிறாங்க. எப்படி இருக்கும் அவங்களுக்கெல்லாம்? இந்த அழிவை பார்க்கறதுக்காக நான் உயிரோடு இருக்கணும் அப்படி சொல்லுவாங்க இல்லையா? இந்த அழிவை பார்க்கறதுக்காக நான் உயிரோடு இருக்கணும், அதற்காக நான் இருக்கணும் அப்படி சொல்லி கேட்பாங்களே.
ஆண்டவர் இங்கே என்ன சொல்கிறாரு பாருங்க, இப்படிப்பட்டதான அழிவெல்லாம் உன் கண்ணில் நான் காட்டவே மாட்டேன். எதுக்கு இப்படிப்பட்ட வார்த்தை இவனுக்கு வந்துச்சு? இவன் ஒரு ராஜாவாக மாறினான். இவன் என்ன செய்தான்? ஒரு ராஜாவாக ஆனான். யோசியா அப்படின்னு பேர் அவனுக்கு. இவன் ராஜாவாக ஆன போது தன் பிதாக்கள் வழியில் நடந்தான். இவன் நடந்த போது என்ன தெரியுமா? ஆசாரிட்ட ஆள் அனுப்பினான். போய் தேவாலயத்தை எல்லாம் சுத்தம் பண்ணுங்க, தேவாலயத்தை புதுப்பிங்க, எல்லா காரியமும் செய்யுங்க அப்படி சொல்லி சில காரியங்களை செய்ய வச்சான். அப்படி இவங்க போய் எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு இருக்கிற நேரத்தில் திடீர்னு ஒரு பெட்டியிலேருந்து ஒரு சுருளை எடுத்தாங்க. ஒரு புஸ்தக சுருள். அது ஒரு தீர்க்கதரிசி எழுதி வச்சுட்டு போனது. அதை எடுத்து வாசிக்கிறாங்க. அதை எடுத்து வாசித்தா, தேசத்தில் என்னை விட்டு நீங்கள் விலகி போயிருக்கீங்க, நான் தேசத்தின் மேல் கடும் கோபமாக இருக்கிறேன், தேசத்தை இப்படி அழிப்பேன் அப்படி அழிப்பேன், உங்களை விடமாட்டேன் அப்படி சொல்லி அதில் பயங்கரமான காரியமாக இருக்குது. இதை கேட்டபோது அவன் நடுநடுங்கி போனான். நடுநடுங்கி போய் அவன் சொல்கிறான், ஆட்களை அனுப்பி ஆசாரிகிட்டையும் தீர்க்கதரிசிகிட்டையும் போய் கேட்டுவாங்க, என்ன எனக்கு சம்பவிக்க போது, நான் என்ன தப்பு பண்ணேன், என் வாழ்க்கை இப்படி முடியக்கூடாது, நீங்கள் போய் கேளுங்கன்னு சொல்லி அமிச்சான். அவங்க என்ன பண்ணாங்க? ஒரு தீர்க்கதரிசிகிட்ட வந்து கேட்குறாங்க, ராஜா பயந்துட்டாரு, என்ன சொல்கிறீங்க, கர்த்தர்கிட்ட கேட்டு சொல்லுங்க. இப்போ அந்த தீர்க்கதரிசி சொல்கிறான், பயப்படாதன்னு போய் ராஜா கிட்ட சொல்லு அப்படி சொல்லி தீர்க்க தரிசனம் தான் அந்த தீர்க்க தரிசனம். 19 வாசிமா. நான் இந்த ஸ்தலத்திற்கும் அதன் குடிகளுக்கும் விரோதமாக அவர்கள் பாழும் சாபமும் ஆவார்கள் என்று சொன்னதை நீ கேட்டபோது உன் இருதயம் இலகி நீ கர்த்தருக்கு முன்பாக உன்னை தாழ்த்தி உன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு எனக்கு முன்பாக அழுதபடியினால் நானும் உன் விண்ணப்பத்தை கேட்டேன். இப்போ இவனுக்கு இந்த காரியம் கேட்ட உடனே அவனுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. ஐயோ, இந்த தேசத்தை அழிக்க போறாரு, நான் இப்போதானே ராஜாவானே, நான் இப்போதானே இந்த தேசத்து மேல் ராஜாவானே, இப்போ அந்த தேசமெல்லாம் அழிஞ்சு நான் ராஜாவை இருந்து என்ன பிரயோஜனம்? ஆண்டவரே, நான் உனக்கு எவ்வளோ பக்தியாக இருக்கிறேன், எவ்வளோ அன்பாக இருக்கிறேன், நான் உண்மை தானே தேடுறேன், என் பிதாக்கள்லாம் உண்மை விட்டு விலகின மாதிரி நான் விலகலையே, இதோ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படி சொல்லி ரெட்டு உடுத்தி சாம்பலில் உட்காந்து அழுதான், கதறினான். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ கதறினதான கதரும் அழுததான காரியங்களும் என் செவியில் வந்து எட்டுச்சு, நான் அதை கேட்டேன், அதனால் நீ பயப்பட வேண்டாம், உன் இருதயம் தவள வேண்டாம், நான் உன்னை நல்ல வயசில் தான் எடுப்பேன், நீ சமாதானத்தோடு தான் உன் பிதாக்கள் அண்டே சேருவாய், இந்த அழிவெல்லாம் உன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் இந்த தேசத்துக்கு அழிவு வராதபடி நான் பாதுகாப்பேன், அதான் அதோடைய அர்த்தம். இந்த தேசத்தில் நடக்க போகிறது உன் கண்ணு காணாது அப்படின்னா இவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இவர் தான் நல்ல பூர்ண சாவ போகிறாரு. அப்போன்னா இவர் ராஜாவாக இருக்கிற வரைக்கும் இந்த பூமியில் எந்த அழிவும் இவர் பார்க்கக்கூடாது. அப்போ இவனுக்காக இந்த தேசத்தை பாதுகாக்கணும். யோசித்து பாருங்க, நம்ம பூர்ண வயசில் சமாதானத்தோடு சாகும்போது கர்த்தர் நமக்கு ஒரு உடன்படிக்கை பண்ணுவார். என்ன உடன்படிக்கை? என்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், உன் ஜபம் எனக்கு பிடிக்கும், என் சமூகத்தில் நீ அடிக்கடிக்கு அழுது கண்ணீர் வடித்து விண்ணப்பம் பண்ணுறீ, அந்த விண்ணப்பம் எனக்கு பிடிக்கும், அதனால இந்த தேசத்திலேயோ உன் குடும்பத்திலே ஏதாவது அழிவு வரும் நான் நியமிச்சிருந்தாலும், உன் பிள்ளைகளுக்கோ உன்னை சார்ந்தவர்களுக்கோ ஏதாவது நாசமோசம் வரும் என்று நியமிச்சிருந்தாலும், நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த அழிவு உன் கண்ணில் காட்ட மாட்டேன், நீ இருக்கிற வரைக்கும் அவர்களை நான் ஒன்றும் தொட மாட்டேன், டச் பண்ண மாட்டேன். காரணம் என்ன? நீ என் கையில் ஜெபம் பண்ணுற, நீ என்ன இடத்துல விண்ணப்பம் பண்ணுற, அதனால நான் உங்களை அழிக்க மாட்டேன். ஒரு மரணத்துக்கு அப்புறம் தான் அது நடக்கும். யோசித்து பாருங்க, ஒரு ஆள் வேதனைப்பட்டு அழுது புலம்பி ரெட்டு கொடுத்துனாக்கா அந்த தேசம் முழுதும் உயிரோடு இருக்கிற வரைக்கும் காக்கப்பட்டுச்சு. இவன் எப்படிப்பட்டவன்? சமாதானத்தோடு உன் பிதாக்கள் ஒன்றை சேருவா. எப்படிப்பட்டதான வாக்கு கொடுக்குறார் பாருங்க. படிமா 20வது வசனம். 2 ராஜாக்கள் 22:20. ஆகையால் இதோ நான் உன்னை உன் பிதாக்கள் அண்டையிலே சேர்த்து கொள்வேன், நீ சமாதானத்தோட உன் கல்லறையில் சேர்வாய். பாருங்க, நீ சமாதானத்தோட தான், கத்தி பயந்து வேதனைப்பட்டு நீ சாக மாட்ட. எத்தனையோ பேர் அலறாங்க, சாகும்போது பயப்படுறாங்க, பயந்து அலறி சாவுறாங்க. அந்த மாதிரி ஒரு மரணம் நமக்கு வரக்கூடாது. நீ சமாதானத்தோடு உன் கல்லறைக்கு போவ. ஆண்டவரே, நான் உங்ககிட்ட வரேன், என் உயிர் இப்போ போனாலும் எனக்கு சந்தோஷம் அப்படி சொல்றதான அனுபவங்க அது. யாக்கோபு சொன்னான், இப்போ என் ஜீவன் போகட்டும், என் குமாரனை நான் பார்த்துட்டேன், இப்போ என் ஜீவன் போகட்டும். அப்போ மரணத்துக்கு தயாராகிறான். அதாங்க சமாதானமான மரணம். ஆகவே இவன் இப்போ சொல்றார், ஆண்டவர் உன்னை சமாதானத்தோடு உன் கல்லறையை நான் சேர பண்ணுவேன், நான் இந்த ஸ்தலத்தின் மேல் வரப்பண்ணும் சகல பொல்லாப்பையும் உன் கண்கள் காண்பதில்லை என்றும் கர்த்தர் சொல்லுகிறார். பார்த்தீங்களா? இந்த ஸ்தலத்தின் மேல் அழிவு வரும், கண்டிப்பா நாசமோசம் வரும், ஆனா நீ இருக்கிற வரைக்கும் வராது, உன் கண்ணில் அது படாது. நீ சாகுற வரைக்கும் நான் உனக்கு அதை டச் பண்ண மாட்டேன்.
ஒரு ஆளுக்காக கர்த்தர் அந்த அழிவு, நாச மோசத்தை, கெட்டவங்களா இருந்தாலும் துர்மார்க்கராக இருந்தாலும் இவன் நிமித்தம் அவங்க மேலே கை வைக்க மாட்டார். இவனுக்காக அவங்கள பொறுத்துக்கிறார். நம்ம பொறுப்புமா? ஒரு வீட்டில் ஒருத்தவங்க நல்லவங்கங்க, அந்த ஒருத்தர் நல்லவங்க மற்ற பேர் கெட்டவங்களா இருந்தால் அவங்கள பார்க்க பார்க்க நம்ம கோபம் தான் ஜாஸ்தி வரும். அதனால இவங்களால அவங்கள அடிக்கிறேன், உன்னை நான் தொடமாட்டேன் அப்படித்தானே சொல்லுவோம். உங்களை உங்களை ஒன்றும் பண்ண மாட்டேங்க, அவங்கள நாங்கள் அடிப்போம், அவங்க ரொம்ப மோசமானவங்க, அவங்க இப்படி இருக்கக்கூடாது, அவங்கள நான் அடிப்போம் அப்படித்தானே சொல்கிறோம். ஆனால் தெய்வீகம், தேவன் எப்படிப்பட்டவர் பாருங்க. அவங்க எவ்வளவு தான் இருந்தாலும் நான் பொறுத்துக்கிறேன், உனக்காக நான் பொறுத்துக்குவேன். அவங்க மோசமானவங்க தான், அவங்க இருக்க வேண்டிய ஆள் கிடையாது, அழிய வேண்டிய ஆள் தான். ஆனால் உனக்காக நான் பொறுத்துக்குவேன். இதுதாங்க தெய்வம். மனுஷங்களுக்கும் தெய்வங்களுக்கும் வித்தியாசம் பார்த்தீங்களா? கர்த்தர் சொல்றார், உன் கண்ணில் அந்த அழிவெல்லாம் காட்ட மாட்டேன், நீ இருக்கும் வரையிலும் நீ சமாதானத்தோடு உன் பிதாக்கள் என்று சேருவார். சரி, யார் அந்த பிதாக்கள்? பிதாக்கள்னா என்னங்க? பிதாக்கள்னா எப்படிப்பட்டவங்க? அவங்களுடைய சுபாவம் என்ன? நாமளும் மரிக்கும் போது பிதாக்களை போல மரிக்கணும், இல்லை பிதாக்களண்ட போய் சேரணும். அப்போ நான் மரிக்கும் போது பிதாக்களண்ட சேரும்போது நானும் பிதாக்களை போல மாறி இருக்கணும். அப்போ பிதாக்கள் எப்படிப்பட்டவங்க பார்த்துருவோமா? சங்கீத புஸ்தகம் 22:4 படிங்க. சங்கீதம் 22:4. எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். பிதாக்கள் அப்படி சொன்னா யாரு? கர்த்தரை மட்டும் நம்புறவங்க. இந்த அம்மா கூட இந்த இடத்துல இருக்கும்போது எவ்வளோ காரியத்தை அவங்க சாட்சி சொன்னாங்க பார்த்தீங்களா? சாவில் தெய்வத்தை மாத்திரம் பிடிச்சி. அவங்க மருமக கூட சொல்லிச்சு, மனுஷங்களை நம்பாதம்மா, ஆண்டவரை தேடுமா, நமக்கு அவர் தாம்மா அப்பா, நமக்கு அவர் தாம்மா அம்மா, அப்படி சொன்னாங்கன்னு சொன்னாங்க. அப்போ ஒருடைய இருதயம் எந்த அளவுக்கு கர்த்தர் நம்புது, ஒருத்தவங்களுடைய இருதயம் எந்த அளவுக்கு கர்த்தர் நம்புது, அவங்க பிதாக்களா மாறுவாங்க. அவங்க பிதாக்களா மாறும்போது மற்றவங்களை அந்த நம்பிக்கைக்குள்ள கர்த்தரை நம்பு. யோசபாத்தும் தம்முடைய ஜனங்களை பார்த்து சொன்னா, கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். அவருடைய ஊழியக்காரர்களை நம்புங்கள், அப்போது நீங்கள் மேன்மையடைவீர்கள். அவருடைய வார்த்தையை நம்புங்கள், அப்போது நீங்கள் காக்கப்படுவீங்க அப்படி சொல்றான். அப்ப கர்த்தரை நான் நம்பணும். பிதாக்கள் நம்புனாங்க. நம்பின அவங்கள ஆபத்து வரும்போது விடுவித்தாராம் அவர். ஆபத்து வராமல் இருக்காது, மனுஷங்க தான் நம்மளுக்கு ஆபத்து வரும். நான் கர்த்தரையே நம்பி இருக்கிறபடினால் எனக்கு ஆபத்து வரும்போது அவர் எங்களை விடுவிப்பார். மறுபடியும் படிமா அந்த வசனம் 22:4. எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவங்களை நீ விடுவித்தீர். எத்தனையோ பிரச்சனைகள், போராட்டங்கள், வியாதிகள், பலவீனங்கள், எத்தனை உபத்திரவங்கள், பாடுகள், இதெல்லாம் மனுஷங்களுக்கு வரத்தானே செய்து. ஆண்டருக்குள்ள இருந்தாலும், நம்ம ஆண்டருக்குள்ள இருந்து அவரை தொழுதாலும், பாடினாலும், துதித்தாலும், எவ்வளவு தான் காரியம் பண்ணாலும் ஏதோ ஒரு காரியம் நம்மளை ஆட்டி படைக்கிறது. சில நேரங்கள்ல உலகத்தாராக இருந்தா தற்கொலை பண்ணி செத்து போயிடலாம், எதுக்கு நான் இருக்கணும் அப்படி சொல்ற போயிடுவாங்க. அந்த ஊருக்குள்ள கூட இருக்க மாட்டாங்க, எங்கன்னா ஓடி போனா நிம்மதியா இருக்கும் அப்படி சொல்லுவாங்க. செத்தா போதும் அப்படின்னு இருக்கிறவங்க இருக்காங்க. ஆனா பிதாக்கள் அவர் மேல் நம்பிக்கை வைத்தாத எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் எங்களை விடுவிப்பார். அவர் நம்பினவர்களை விடுவித்தார். அதான் பிதாக்கள். முதலாவது தெய்வத்தை உள் மனசில் ஆழமாய் நம்பணும், நம்பினா விடுவிக்கப்படுவோம். அடுத்தது பிதாக்கள் விவரித்து சொல்லுவாங்க கடவுளுடைய மகிமை, ஏன்னா அவங்க அனுபவிச்சிருக்காங்க அதை. நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 13வது வசனம். நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 13வது வசனம். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோட இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன்? கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? விவரித்து சொல்லுவாங்க தெய்வத்தை. அவங்க அனுபவம் அது. ஏன்னா அவங்க ஆயுசு நாட்கள் கூடி இருக்குது, பிதாக்களா மாறி இருக்கிறாங்க. சின்ன வயசுலேருந்தே அவங்க அனுபவங்கள், முதிர் வயது வரைக்கும் கடவுள் அவங்களுக்கு என்னெல்லாம் செய்தார், எப்படிப்பட்ட கஷ்டத்தெல்லாம் அவங்க அனுபவித்தாங்க, எப்படிப்பட்ட பாதையிலெல்லாம் அவங்க போனாங்க, இதெல்லாம் அவர்கள் விவரித்து தன் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. கடவுள் மேல் நம்பிக்கை பெருகும். ஏன்னா எங்களை இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டோம், நாங்கள் தப்பினாங்க, இப்படியெல்லாம் வேதனைப்பட்டோம், நாங்கள் தப்பினோம், இப்படியெல்லாம் பிசாசு போராட்டம் இருந்துச்சு, நாங்களும் காப்பாற்றப்பட்டோம், இதெல்லாம் தன் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அப்படி சொல்லிக் கொடுக்கும்போது இவங்களுக்கு விசுவாசம் பெருகும். விவரித்து சொல்லிக் கொடுப்பாங்க, ஆணித்தரமாக சொல்லிக் கொடுப்பாங்க, அவங்க வாழ்க்கையில் நடந்ததை சொல்லிக் கொடுப்பாங்க. இதெல்லாம் அவங்க அனுபவத்தை சொல்லிக் கொடுப்பாங்க. அவங்க தாங்க பிதாக்கள்.
நம்முடைய தேவனை விவரித்து சொல்லுவாங்க. அடுத்தது யோவான் சுவிசேஷம் 4:20 படிங்க. அவர்கள் தொழுது கொள்ளுவார்கள் அப்படி சொல்லியிருக்கு. யோவான் 4:20. எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள். போதும், எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள். பிரியமானவர்களே, பிதாக்கள் கர்த்தரை நம்புனாங்க. அவங்களை கர்த்தர் விடுவித்தார். எங்களை இப்படிலாம் காப்பாற்றினார்னு தன் பிள்ளைகளுக்கு சாட்சியாக அறிவித்தாங்க, விவரித்து சொன்னாங்க. அவர் எங்களுக்கு செய்த நன்மைக்கு அவரை நாங்கள் தொழுது கொள்கிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் என்று இடைவிடாமல் அவரை ஆராதித்து கொண்டிருந்தாங்க. அப்படிப்பட்டவங்க தாங்க பிதாக்கள். அந்த பிதாக்களுடைய சுபாவம் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா நாமும் பிதாக்கள் என்று போய் சேருவோம். நம்முடைய மரணம் இந்த பூமியில் பூர்ண ஆயுசுள்ளதாக இருக்கும். சமாதானத்தோடு மரிப்போம். பாதி வயசில் ஒருத்தரும் சாகக்கூடாது. அகாலமான மரணம் யாருக்கும் சம்பவிக்கக்கூடாது. கர்த்தர் கோவப்பட்டு நம்மளை அடிக்கக்கூடாது. ஏதோ ஒரு திட்டம் வகுத்து எங்கேயோ போய் நீங்கள் சாவடா அப்படின்னு நம்மளை அனுப்பி வச்சிடக்கூடாது. யாரும் நம்மளை ஏமாற்றி போய் எங்கேயாவது விழுந்துடக்கூடாது. இந்த ஆகாப்பு ஏமாற்றப்பட்டு போய் விழுந்தான். அவர்கள் தீர்க்கதரிசிகள் அவங்கள வஞ்சித்தாங்க, ஏமாத்தினாங்க. நீ போ, ஜெயிச்சிருவே அப்படி சொன்னாங்க. கடைசியில் முழுக்க தோல்வி. சூரியன் அஸ்தமிச்சு போச்சு அவன் வாழ்க்கையில். நீதியின் சூரியன் உதிக்கிற வரைக்கும் தாங்க ஜீவன். கர்த்தருக்கு பயந்தவர்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அவர்கள் உள்ளே பிரவேசித்து கொடுத்த கன்றுகளைப் போல இருப்பாங்க, ஜீவித்து கொண்டிருப்பாங்க. இவன் மேல் நீதியின் சூரியன் மறைந்து சூரியன் அஸ்தமிக்கும் போது மரணம் சம்பவிக்குது. யோசித்து பாருங்க, தேவன் நம்ம கிட்ட இல்லைன்னா மரணம் சம்பவிக்கும். எந்த சகோதரி இந்த வீட்டில் நல்ல முதிர் வயதாக இருந்து அவர்கள் போய் சேர வேண்டிய இடத்துல சமாதானத்தோடு போய் சேர்ந்துட்டாங்க. இப்பயும் அவர்கள் சந்தோஷமாக இருப்பாங்க. அவர்கள் இந்த பூமியில் இருக்க வரையிலும் அநேகருக்கு ஜெபம் பண்ணியிருப்பாங்க, அநேகருக்கு தேவனை பற்றி சொல்லி கொடுத்துருப்பாங்க. தன் பிள்ளைகளுக்கும் கர்த்தருடைய பயபக்தியோடு வளர்த்துருப்பாங்க. அவர்கள் கர்த்தரத்தில் உத்தமமாக இருந்தார். நாம் கூட அப்படி இருந்தோம்னா அந்த தாய் போய் சேர்ந்த இடத்துல நம்மளும் போய் சேர்ந்துருவோம். பிதாக்கள் அண்டை கொண்டு போய் நம்மளை சேர்ப்பார். கண்களை மூடுவோமா? கர்த்தாவே, நமக்கு யாரோ ஒருத்தங்க இறந்துட்டாங்க, எங்கள் வீட்டை விட்டு போயிட்டாங்களே, நம்ம அழுதுட்டு கிடப்போம் காலங்காலமாக. ஆனால் ஆண்டவர் சந்தோஷப்படுவார். என்னிடத்துல ஒரு கல் சேர்க்கப்பட்டிருக்கு. அந்த தாயும் மிகுந்த சந்தோஷப்படுவாங்க. நமக்கு இப்போ அழுது புலம்பக்கூடாது. ஆண்டவரே, நான் எப்படி மறிக்கணும்? இவங்களை போல மறிக்கணும் சுவாமி. நம்பிக்கை உள்ளவங்களா மறிக்கணும், தேர்னவங்களா மறிக்கணும், உண்மை எப்பவும் தொழுது கொள்றவங்களா மறிக்கணும். நாங்கள் உம்மோட்டு வெளியே போகாதபடி உம்மிடத்திலே இருந்து உம்முடைய பாதபடியிலேயே இருந்து சமாதானத்தோடு மறிக்கணும். ஆண்டவரை எங்கள் பிதாக்கள் இடத்துல கொண்டு போய் நீர் எங்களை சேர்க்கணும். அப்படிப்பட்ட மரணம் நமக்கு சம்பவிக்குமானால் கர்த்தர் வரும்போது இவங்களை கொண்டு போய் புதைச்சி வச்சிருக்கிறோம். இந்த பூமியில் கர்த்தர் நம்ம உயிரோடு இருக்கும்போது வருவாரானால் அந்த கல்லறையை பொளந்துட்டு அவங்க வெளியே வருவாங்க வெளிச்சமாக. அதாங்க மகிமையில் சரீரம். அந்த கல்லறை ரெண்டாக பொழக்கும். அவங்க மகிமையாக எழும்பி வருவாங்க. அந்த வெளிச்சத்தை நம்மளால் பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு மறுரூபமாக்கப்பட்டிருக்கும். நாம் கூட இந்த பூமியில் மறிச்சோம்னா கர்த்தர் வரும்போது நம்முடைய கல்லறையும் திறக்கப்படணும். நாமும் உள்ளிருந்து உயிரோடு வெளியே வரணும். அதுக்கு தாங்க கர்த்தர் நம்மளை தேர்ந்தெடுத்தார். அதுக்கு தான் நம்மளை கரம் பிடிச்சார் ஆண்டவர். இதுவரையில் நம்மளை பாதுகாத்து வர்றது அதுக்கு தான். கர்த்தர் அதுக்கு தான் இவ்வளோ பெரிய சத்தியத்தை நமக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறார். ஆண்டவரே, உமக்கு நான் ஒப்பு கொடுத்து ஜீவிப்பேன், உம்மோடு இருப்பேன், உமக்காக ஜீவிப்பேன் சுவாமி. என்னுடைய மரணமும் சமாதானத்தோடு தான் காணப்பட வேண்டும். சோத்திரம் 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 சோத்திரம். என் நேசர் தேடி வந்தார், எந்தனது கண்ணீர் கண்டார். ஏழை என்னோடு கூடவே இருந்தாரே. என் நேசர் தேடி வந்தார், எந்தனது கண்ணீர் கண்டார். ஏழை என்னோடு கூடவே இருந்தாரே. என் நேசர் தேடி வந்தார், எந்தனது கண்ணீர் கண்டார். ஏழை என்னோடு கூடவே இருந்தாரே. என் நேசர் தேடி வந்தார், எந்தனது கண்ணீர் கண்டார். ஏழை என்னோடு கூடவே இருந்தாரே. என் நேசர் தேடி வந்தார், எந்தனது கண்ணீர் கண்டார்.
சோத்திரம் 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 இயேசுவே சோத்திரம் 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 ஹalleluya 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 எல்லா கனமும் துதியும் மகிமையும் அவருக்கே கொடுத்து சோத்திரம் பண்ணுவோம்.